ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 36வது பாதத்தோடைய தொடர்ச்சி 36. அதுல 3 பிரபுபாத் வந்து எக்கோ ஆகுதுன்னு நினைக்கிறாரு. எக்கோ ஆன் பண்ணி வச்சிருக்காரு. மைக் எக்கோ ஆகுது. அதுல வந்து 13 பக்கத்துக்கு பிரபுபாத் வந்து விளக்கம் எழுதியிருக்காரு. கமெண்ட்ரி பிரபுபாவுடைய கமெண்ட்ரி வந்து இந்த ஸ்லோகத்துக்கு 13 பக்கத்துல இருக்கு. அதுல வந்து 3 பக்கம் ஏற்கனவே பார்த்துட்டு இன்னைக்கு அடுத்த 3 பக்கம். ஏதாவத்யேவ ஜிஞாஸ்யம் தத்ர ஜிஞாசுனாத்மனः அன்வயவ்யதிகரேகாப்யாம் யத்யாத் சர்வத்ர சர்வதா. பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை தேடும் ஒருவர் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்நிலை வரைக்கும் தேடுவார் என்பது நிச்சயம். கிருஷ்ணரை விட்டுட்டு இங்க ஏதாவது தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த மனித வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்கன்னு அர்த்தம். யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணரை விட்டுட்டு வேற என்ன முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் அது பௌதிகத்திலயும் சரி ஆன்மீகத்திலயும் சரி, பௌதிகத்திலயும் முயற்சி பண்றாங்க, ஆன்மீகத்திலயும் முயற்சி பண்றாங்க. பௌதிகத்துல குறைம்பத்துக்கான கடுமையான திட்டம் எல்லாம் போடுறாங்க. குறைம்பத்துக்கு கடும் திட்டம். அப்படி கடும் திட்டம் போட்டாலும் என்னதான் அவங்க பௌதிகத்துல உயர்ந்த கல்வி பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய பட்டதாரிகளாகி வெளிநாட்டுல வேலைக்கு போய் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது வந்து அந்த மனித வாழ்க்கைய அவங்க கிருஷ்ண உணர்வுங்கிற தளத்துக்கு கொண்டு வரல அப்படின்னா அதை வீணாக்கிட்டாங்க. சிரமயவகி கேவலம் வெறுமனே கால வரைதான். தர்ம சனிஷ்டிதா பும்ச விசக்ஷேன கதாசியா பாதையை தேர்ந்தெடுத்து சிரமயவகி கேவலம். ஒருத்தர் வந்து ஒரு தர்மத்தை வந்து ரொம்ப சிறப்பா செய்யலாம். நான் வந்து பிராமண குலத்துல பிறந்திருக்கேன், அதனால பிராமணருக்கு உண்டான தொழிலை வந்து அவங்க ரொம்ப சிறப்பா பண்ணலாம். ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்துல பெரும்பாலும் பிராமணர்கள் அவங்க டியூட்டி விட்டுட்டாங்க. நீ கலியுகத்துல எல்லாருமே கலோ சூத்திர சம்பவா, கலியுகத்துல எல்லாருமே சூதருக்கான ஆக்டிவிட்டி தான் பண்றாங்க. சூதருக்கான செயல். சூதரன்னா தொழிலாளர், தொழிலாள வர்க்கம், தொழிலாளி. அதுக்கப்புறம் குணம் வந்து தமோ குணம். ஒரு பிராமணா சத்ரியா வைசியா சூத்ரா, பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்ரர், இது இங்க வேதத்துல சொன்ன மாதிரி பிராமணோ அஸ்ய முகம் ஆசிர் சத்திர பாகு. பிராமணர்கள் பகவானிய முகத்திலிருந்தும், சத்திரியர்கள் பகவானிய கரத்திலிருந்தும், வியாபாரிகள் பகவானிய வயிற்றிலிருந்தும், சூதரர்கள் பகவானிய பாதத்திலிருந்தும் தோன்றியிருக்காங்க. ஆனா இந்த ஸ்லோகத்தை வந்து இந்த வேதத்துல இருக்க ஸ்லோகத்தை தவறா சித்தரிச்சு perception of material bodies acting as immorally
இந்த இந்த ஒரு கருத்தை எடுத்துட்டு வந்து இதுக்கு பல சர்ச்சைகளை பண்றவங்க இருக்காங்க. அது என்னது, பிராமணர்கள் முகத்துல இருந்து வந்தாங்க, சத்திரியர்கள் கருத்துல இருந்து வந்தாங்க, வியாபாரிகள் வியாபாரிகள் வயிற்றுல இருந்து தோன்றினாங்க, தொழிலாளிகள் பாதத்துல இருந்து தோன்றினாங்க, சூதரர்கள் பாதத்துல இருந்து வந்தாங்க. அப்ப இது வந்து சனாதன தர்மத்தை வந்து ஒழிக்கணும், சனாதன தர்மத்துல இந்த மாதிரி தாழ்ந்த பிரிவினர்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, உயர் வகுப்பினர், இந்த மாதிரி பல தவறான கருத்துக்களை பரப்பக்கூடிய உண்மையை சரியாக புரிந்து கொள்ளாத முட்டாள்கள் நிறைய இருக்காங்க. பிராமணோ அஸ்ய முகமாசி, அதாவது வேதத்துல பிராமணர்கள் பகவானின் முகத்துல இருந்து தோன்றினாங்க, சத்திரியர்கள் கரத்துல இருந்து தோன்றினாங்க, வியாபாரி வயிற்றுல இருந்து தோன்றினாங்க, சூதர்கள் பாதத்துல இருந்து தோன்றினாங்க. இதை வந்து எப்படி வேணாலும் திரிச்சு பொருள் சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த உடல்ல எல்லா பாகம் அவசியம். மனித மனித உடல் எடுத்துக்கிட்டா இந்த மனித உடல்ல எல்லா பாகம் அவசியம். கால் இல்லாம எங்கேயும் நடந்து போக முடியாது, கை இல்லாம உழைக்க முடியாது, வயிறு இல்லாம பசி ஆறாது, மூளை இல்லைன்னா எதுவுமே வேலை செய்யாது. ஒரு சரீரத்துல இந்த 4 பாகம் சேர்ந்து செயல்பட்டாதான் இந்த சரீரம் ஆரோக்கியமா இருக்கு. இந்த உடல்ல இந்த 4 பாகம் சேர்ந்து செயல்பட்டாதான் இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கு. மூளை நல்லா வேலை செய்யணும், கை நல்லா வேலை உழைக்கணும், வயிறுக்கு பசி ஆறணும், ஜீரணிக்கக்கூடிய சக்தி வயிறுல தான் இருக்கு. வயிறு தான் பசி எடுக்குது, அந்த பசி வயிற்றுக்கு உணவு போனது, பசி ஆகி அந்த உணவு வந்து வயிற்றுக்கு போன உடல் உள்ள எல்லா பாகம் வேலை செய்யுது, நல்லா ஆரோக்கியமா இருக்கு. நடந்து செல்வதற்கு பாதம் தேவைப்படுது, கால் இருக்கணும். யாராவது அன்மியூட் ஆகிட்டே இருக்காங்க. ஓகே, சோ இப்படி இந்த உடல் 4 பாகம் அவசியம். நம்ம உடலுக்கு இந்த 4 பாகம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஜீவாத்மாவோட உடல்ல இந்த 4 பாகமும் இதுல உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாம் இருக்கு. என்னுடைய உடல் எடுத்துக்கிட்டா என் தலை உயர்ந்தது, அப்புறம் கால் பாகம் தாழ்ந்தது. ஆனா பகவானுடைய சரீரம் வந்து ஆன்மீகமான, அந்த ஆன்மீகமான சரீரத்துல உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வே கிடையாது. பகவானுடைய பாதம் வந்து பகவான் தன் பாதத்தினால பார்க்க முடியும், அவர் கண்ணால சாப்பிட முடியும், அவர் பகவானுடைய கண்களால சாப்பிட முடியும், காலால பார்க்க முடியும். அவருடைய ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். அப்போ பகவானுடைய உடல்ல பேதம் கிடையாது. அது பௌதிகமானது இல்ல. நம்ம ஜெய ஜெகநாத் சுவாமி, நம் சரீரம் பௌதிகமானது, நம் உடல் பௌதிகமானது. அதனால இந்த உடல்ல ஏற்ற தாழ்வு இருக்கு, உயர்ந்த பகுதி தாழ்ந்த பகுதி. என்னுடைய கால் வந்து தாழ்ந்த பகுதி, என் தலை உயர்ந்த பகுதி. ஆனா பகவானுடைய ஆன்மீக சரீரத்துல அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இது எல்லாமே ஒரு அங்கம் தான், அங்க உறுப்பு தான், அங்க உறுப்பு. இந்த அங்க உறுப்பு எல்லாமே நல்லா இருந்தாதான் இந்த உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்ப எனக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்குங்க. ஆனா கால்ல ஒரு கல்ல குத்திட்டனால வலி தாங்க முடியல, அப்ப ஆரோக்கியமா இருக்கிறது அர்த்தமா? இல்ல. நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா? இல்லைங்க, அடிக்கடி வயிற்றுல கோளாறு ஆயிட்டே இருக்கு. ஆனா கண்ணு நல்லா வேலை செய்யுது, மூளை நல்லா வேலை செய்யுது, வயிற்றுல கோளாறு நிம்மதியே இல்லை, இல்லையா? சிலருக்கு வந்து மூளை சரியில்லை. இப்படி இப்படி ஏங்க மூளை சரியில்லை ஆகுது, நான் சொல்ல இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாகம் ப்ராப்ளம். சிலருக்கு தலையில ப்ராப்ளம், சிலருக்கு காலில் ப்ராப்ளம், சிலருக்கு வயிறுல ப்ராப்ளம். ஆமொத்தத்துல ஆரோக்கியமா இல்லை. இந்த உடம்புல ஏதாவது ஒரு பாகம் குழப்பாம இருந்துச்சுன்னா அந்த உடம்பு ஆரோக்கியமா இல்லைன்னு. ஆனா இந்த 4 பாகத்துல ரொம்ப முக்கியம் தலை. கால் ஏதாவது சின்ன அடிபட்டா கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். வயிறுல அடிக்கடி பிரச்சனைனா கூட ஏதாவது கொஞ்சம் பொறுத்துக்கலாம். கை கையில ஏதாவது அடிபட்டா கூட தாங்கிக்கலாம். ஆனா மூளையே சரியில்லை என்ன பண்றது? மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, இல்ல மூளையே சரியில்லை அப்படின்னா பிரயோஜனம். அதனாலதான் பிராமணர்கள், பிராமணர்னா சும்மா கூழல் போட்ட பிராமணர் இல்ல, பேரளவான பிராமணர் இல்ல, சாஸ்திர விதியை பின்பற்றக்கூடிய பிராமணர், வைஷ்ணவர்கள், கிருஷ்ண பக்தியை பின்பற்றக்கூடிய பிராமணர், தகுதி வாய்ந்த பிராமணர். சும்மா எல்லா பிராமணருக்கும் கிருஷ்ணருக்கு பிரியமானவன் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் வந்து நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண இதாய ஜெகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக.
பிராமணர்களும் பசுக்களும் கிருஷ்ணருக்கு பிரியமான தேவர்களால் வழிபடக்கூடிய ஒரு கிருஷ்ணா. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமணிதாய. பிராமணர்கள், தேவர்கள், பசுக்கள் அப்படின்னா எல்லா பிராமணரும் கிருஷ்ணருக்கு பிடிச்சவரா இல்ல. பிராமண தகுதி உள்ளவர் கிருஷ்ணருக்கு பிடிச்சவர். பிராமணியம், பிராமண தகுதி. அது என்னது பிராமண தகுதி? அது தொழில். மதன் பாதன் யஜன் யாஜன் தானபதிக்கு தொழில். அந்த தொழிலை செஞ்சா கிருஷ்ணருக்கு பிடிக்கும், ரைட்டு. ஆனா பிராமண தகுதினா என்னது? சமோ தப தப சௌச்சம் சாந்தி ராஜவமேவச்ச ஞான விஞ்ஞான வாஸ்திகம் பிரம்ம கர்மஸ்வாவச்சம். தூய்மை, தவம், கருணை, எளிமை, சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம், இந்த குணத்தினால ஒரு பிராமணர் அறியப்படுறார். சம எல்லாரையும் சமநிலை நடத்தணும். தப வாழ்க்கை வாழ்றவர். தூய்மை, சௌச்சியம். சமோ தப சௌச்சம் சாந்தி, அமைதி. ஆர்ஜவம், சாஸ்திர அறிவு. ஞான விஞ்ஞானம், சாஸ்திரத்துல நடைமுறை பயிற்சி பண்ணக்கூடிய அறிவு, ரியலைசேஷன். ஆஸ்திகம், பகவான் மேல அன்பு, பக்தி. ஆஸ்திகம், ஆஸ்திகம். இந்த குணத்தினால அவர் பிராமணர் அறியப்படுறார். இந்த குணம் இல்லாம நான் பிராமண குலத்துல பிறந்துட்டேன், நான் வந்து அமெரிக்கால சாப்ட்வேர் கம்பெனி ஒர்க் பண்றேன், நீ பிராமணன் கிடையாது, அவர் சூத்திரர். நான் வந்து பிராமண குடும்பத்துல பிறந்துட்டு அமெரிக்கால சாப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றதுனால நான் பிராமணர் ஆயிட முடியாது, ரைட். இந்த குணங்களால பிராமணர் அறியப்படுறார். அப்புறம் அதுக்கான தொழில், எளிமையான வாழ்க்கை. அந்த பிராமணர் கிருஷ்ணருக்கு பிரியமா. நமோ பிரம்மண்ய தேவா. சோ அதனால பிராமணா வந்து சொசைட்டில, சமுதாயத்துல ரொம்ப முக்கியம். அதனால அந்த பிறப்பை வந்து கர்வம் கொள்ளக்கூடாது. பிரச்சனை அங்கதான் வந்தது. பிரச்சனை எங்க வந்தது? பிராமணர்கள் தன் பிறப்பினால் கர்வம் கொண்டு மற்றவங்க மேல ஆதிக்கம் செலுத்தினா பிரச்சனை. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, பிராமணர்களே ஒழிக்கணும்னு நிக்கிறாங்க. இன்னைக்கு அது குறிப்பா தமிழ்நாட்டுல சனாதன தர்மம் இருக்கக்கூடாது, பிராமணர்களே இருக்கக்கூடாது, எல்லாம் சூத்திரமா இருக்கணும். அதுதான் அவங்க கொள்கை, கசிப்பு கொள்கை. ஏன்னா இங்க ரெண்டு விஷயம் நடந்தது. பிரபுபாதர் என்ன சொன்னார், ஒரு இடத்துல ஐயோ பற்பட்டில் படிச்சேன் ஒரு முறையில. பிரபுபாதர் என்ன சொல்றாரு, பிராமணர்கள் தகுதி இழந்துட்டாங்க, தகுதி இல்லாதவங்க பிராமணர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இந்த 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 பொருத்தமற்ற ஒரு சண்டை எப்பவுமே இருக்கு, பொருத்தமற்ற ஒரு சர்ச்சை இல்லையா? யார் வேணா அச்சவராகலாம் சண்டை போடுறாங்க, ஆனா தகுதி கிடையாது. தகுதி இருக்கிறவங்க அதை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. இதுதான் கலியுகம். கலியுகத்துல பாருங்க, தகுதி இருக்கிறவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, தகுதி உள்ளவங்க பின்பற்ற மாட்டேங்கிறாங்க, தகுதி இல்லாதவங்க அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த சர்ச்சை வந்து இருந்துகிட்டே, பயிற்சி இல்லை. பிராமண குலத்துல பிறந்தவனுக்கு அதற்கான பயிற்சி இல்லை, பிராமணராக நினைக்கிறவனுக்கு அதுக்கான பயிற்சி இல்லை. சோ ஒட்டுமொத்த சொசைட்டி வந்து தொந்தரவு, டிஸ்டர்பன்ஸ், உட்பாதா தொந்தரவு. ராயனா பாய கல்வாதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, நிம்மதி இல்லாம. ஏன்னா இவனுக்கு இந்த நாலேஜ் இல்ல. பிராமணனா கிளைம் பண்ணிக்கிறவங்களும், பிராமணன் தன்னை வந்து சொல்லிக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல, அதுக்கான சாஸ்திர அறிவு இல்ல. பிராமணருக்கு மேல குறை சொல்றவங்களுக்கும் பிராமணத்துவம் என்னன்னு தெரியல. இப்படி சொசைட்டில வந்து சமுதாயத்துல இந்த சர்ச்சை எப்பவுமே இருக்கு. காரணம் கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம். கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயத்துல இது எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் ப்ரோப்பர் இங்க அடுத்து 4ஆம் பக்கத்துல எங்க ஸ்டார்ட் பண்றாருன்னா, நமாம் துஷ்கிருத மூடா, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. இந்த சமுதாயத்துல நாத்திகர்கள், மூடர்கள், கழுத மாதிரி உழைக்கிறவங்க, என்னங்க உழைச்சுக்கிட்டே இருக்கணும், சம்பாதிக்கணும், சுகமா வாழணும், இப்படி நினைக்கிறவங்க. எந்த குலத்துல பிறந்தா என்ன, கடினமா உழைங்க, உங்க உழைப்பை நேசிங்க, அதுதான் தெய்வம். இவங்க தத்துவம் எல்லாம் வச்சிருப்பாங்க. செய்கிற தொழில் தான் தெய்வம், மற்றதெல்லாம் ரெண்டாவது அப்படிங்கிற தத்துவம். இதனால என்ன ஆகுது? மூடா கழுத கூட உழைச்சிட்டுதான் இருக்கு, 24 மணி நேரம் உழைக்குது. பெண்ண வித்தியாசம். நம்ம துஷ்கிருதி
துஷ்கிருதி, துஷ்கிருதினா அசுரத்தன்மை உள்ளது. சுக்ருதி, சுக்ருதினா தெய்வீகமான குணம் உள்ளது. சுக்ருத், சுக்ருதி அப்படின்னா தெய்வீகமான குணம். துஷ்கிருதினா அசுரம். சோ துஷ்கிருதி, இந்த 4 வகையான துஷ்கிருதி என்கிட்ட வரதில்ல, கிருஷ்ணாட்ட வர மாட்டாங்க. இந்த மனித வாழ்க்கை வீணாக்கிறாங்க 4 விதமான துஷ்கிருதி. யாரெல்லாம் மூடா கழுத மாதிரி உழைக்கிறவங்க, நேரமே இல்லைங்க, நேரமே கிடையாது, உட்கார கூட நேரம் இல்லை. நான் கூட பேசிட்டு இருந்தோம்ல, ஆடு மாடு கூட உட்காந்து அசைப்படுது, மனுஷன் உட்கார்ந்து சாப்பிட கூட நேரம் இல்லை. ஓடிக்கிட்டே சாப்பிடுறான், ஓடிட்டு சாப்பிடுறான், பறந்துட்டு சாப்பிடுறான். பறந்துட்டு சாப்பிடுறது யாரு? பிளைட்ல போகும்போது சாப்பிடுறது. பறந்துட்டு சாப்பிடுறாங்க, பிளைட்ல போகும்போது சாப்பிடுறது, ட்ரெயின்ல தொங்கிட்டு சாப்பிடுறது. மொத்தத்துல இந்த அரைஜான் வயிறு இவ்வளவுதான் இருக்கு. வயிறு ஒரு ஜானா அரை ஜானா தான் இருக்கு. அந்த வயிற்றை நிரப்புறதுக்கு கடினமா உழைக்கிறாங்க. ரொம்ப சொல்றார், வாயில நுர தள்ளுற அளவுக்கு எல்லாம் உழைக்கிறாங்க உக்கிரகர்மா. அவங்க என்ன சொல்லுவாங்க, நேரமே இல்லைங்க, எல்லாம் எங்களெல்லாம் கூப்பிடாதீங்க, நேரமே இல்லை. உங்க ஒர்க்க முதல்ல நீங்க நேசிக்கணும். ஒர்க் இஸ் வர்ஷிப்பபிள், வேலைதான் தெய்வம். அதை விட்டுட்டு நீங்க என்னங்க இதெல்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க கழுதையா பிறக்க வேண்டியவங்க, ஏதோ புண்ணியத்தினால மனுஷனா பிறகு கழுதையா பிறக்க வேண்டியவங்க. பாருங்க, நம்ம இந்த பூமியில நீ கலியுகத்துல யாருமே திட்ட முடியாது. ஏன்னா விலங்கா பிறக்க வேண்டியவங்களா மனுஷனா பிறந்துட்டாங்க ஏதோ புண்ணியத்தினால. ஆனா உடல் மனித உடலா இருக்கு, எண்ணங்கள் சிந்தனை எல்லாம் விலங்கா இருக்கு. நல்லா பாருங்க, குறிப்பா சிட்டில இருக்கிறவங்க எல்லாம், சிட்டில இன்னைக்கு வில்லேஜ் அப்படிதான். ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஜட உலகத்துல மனித உடல், ஆனா விலங்கினுடைய சிந்தனை. கலியுகத்துல பாருங்க, மனித உடல் இருக்கும், ஆனா விலங்கோட சிந்தனை. எந்த உயிரை கொண்டு சாப்பிடலாம், இன்னைக்கு சிக்கன் சாப்பிடலாமா, மட்டன் சாப்பிடலாமா, எங்க போனா புலன்பு அனுபவிக்கலாம், எங்க போனா செக்ஸ் பண்ணலாம், புலன்பு அனுபவிக்கலாம், எங்க போனா வந்து நாக்கு சுத்து திருப்திப்படுத்தலாம், சுத்து வைக்கலாம். இப்படியா மனித உடல். பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காங்க, கோட் ஷூட் போட்டிருக்காங்க, வேட்டி சேலை கட்டியிருக்காங்க, இல்ல சுடிதார் போட்டிருக்காங்க, ஆனா எண்ணங்கள் பூரா விலங்கினுடைய. ஆடு மாடு கோழி இதனுடைய சிந்தனை தான். நமாம் துஷ்கிருதி மூடா. நர ஆத்தமா, நர உத்தமா, நர ஆதமா, 2 பேர். நர உத்தமா அப்படின்னா இந்த மனித வாழ்க்கையை கிடைச்சு நல்லா பயன்படுத்திட்டு கிருஷ்ண பக்தி பண்றோம். நர உத்தமா அப்படின்னா மனிதர்களே சிறந்தவர், நரோத்தம். நர ஆதமானா மனிதர்களே கீழா. நரோத்தமா மனிதர்களே சிறந்தவர்கள் கிருஷ்ண பக்தி பண்ணுவாங்க, தெய்வீகமான குணத்துல இருப்பாங்க. நர ஆதமா மனிதர்களே கீழலியானவங்க, அசுரத்தன்மை உள்ளவங்க, எல்லா விதமான பாவகாரியும் செய்வாங்க. நராதமா, நர ஆதமா, நராதமா மாயா அபகிருத ஞானா. நிறைய படிச்சிருப்பாங்க, பெரிய பெரிய பிஹெச்டி எல்லாம் பண்ணி பட்டம் வாங்கியிருப்பாங்க, டாக்டரேட் பட்டம், டாக்டர் பட்டம் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? ரொம்ப இங்க பொருளோட சொன்னாரு, ஒன்னது பிரயோஜனம் இல்லை. இந்த பௌதிக கல்வியில எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஒரு செகண்ட்ல வந்து இயற்கை நமக்கு பாடம் கத்துக் கொடுத்துரும். இயற்கை பாடம் கத்துக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு, ஆனா மனுஷன் உணர மாட்டேங்கிறான். மழை வந்து நிலச்சரிவு ஏற்படுது, இப்ப ரீசெண்டா மழை வந்து நிலச்சரிவு ஏற்படுது. அதை எப்படி சரி பண்ணலாம், தக்க வச்சுக்கலாம்னு பாக்குறாங்க தவிர இதுக்கான காரணம் என்ன, ஏன் நம்ம இயற்கையை ஒழுங்கா பாதுகாக்கிறது இல்ல, மழைக்காலத்துல எப்படி நடவடிக்கை எடுக்கணும் சொல்லுவாங்க. போர்க்கால நடவடிக்கை எடுத்த, என்ன போர்க்கால நடவடிக்கை எடுத்த? வருஷம் வருஷம் மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு, வருஷம் வருஷம் தண்ணியில மூழ்கிட்டு தான் இருக்கு. அந்த தண்ணி எப்படி சேமிக்கிறது, அந்த தண்ணி எப்படி விவசாயத்துக்கு பயன்படுத்துறது, அதை எப்படி அணைகள் கட்டி இதெல்லாம் கிடையாது. இதுதான் நராத்தம் அல்லது மாயா அபகத ஞானம். இது பாருங்க, வருஷம் வருஷம் எவ்வளவு கன அடி நீர் திறந்து விடுறான் காவேரி. முதல்ல தண்ணி கொடுக்க மாட்டேன் பாருங்க. இதான் என்ன சொல்றதுன்னா சுயநலம். என்னோட இது சுயநலம் மட்டும் இல்ல, பொய்யகங்காரம். நான் அனுபவிக்கணும், நான் ஏன் கொடுக்கணும், இந்த ஆறு எங்களுக்கு சொந்தமானது. நான் சாஸ்திரம் சொல்றது ஈசாவாசம் இதான் சர்வம், ஆனா இது எல்லாம் பகவானுடைய இது. உனக்கு தேவைக்கு எடுத்துட்டு மத்தவங்களுக்கு கொடுத்துக்க, அவ்வளவுதான். ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு. எல்லாமே இங்க
எல்லாமே பகவானுடையது. உனக்கு தேவைக்கு எடுத்துக்கோ, மீதி எல்லாம் ஷேர் பண்ணி. அப்படி நீ ஷேர் பண்ண மறுத்தா, நீ உனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைச்சா அது அழிவுக்கு தான் போகும். என்ன பண்ணுவாங்க? தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க இங்க போராடுவாங்க. தண்ணீர் வேண்டும், தண்ணீர் அவனு கத்துவான். மீட்டிங் போட்டு தண்ணி கொடுத்தோடனே கடல்ல கொண்டு விடுவோம். இல்ல சாதனை. தண்ணி வேணும்னு கத்திக்கிட்டு இருப்பான். தண்ணி கொடுத்தா அதை கொண்டு கடல்ல விடுவோம். அதை எப்படி சேமிச்சு வைக்கிறது, அது எப்படி விவசாயத்துக்கு பயன்படுத்துறது, எப்படி மக்களுக்கு அந்த நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறது, இந்த மாதிரி எல்லாம் தலைவர்கள் தான் இது சத்தியுகம் ஆயிருமே, கலியுகம் இல்லையே. கலியுகத்துல திருடங்க, கொள்ளக்காரங்க, திருட்டு ரயில்ல வந்தவங்க, சோப்பு திருந்தவங்க, சோப்பு டப்பா திருந்தவங்க தலைவர். அவர் எப்படி இருக்கு நாடு? சோ இப்படி ஒரு பக்கம் தண்ணி தரமாட்டேன். எப்ப தண்ணி கொடுப்பான்? அவனுடைய தேசம் தண்ணியில மூழ்கி போறப்ப திறந்து இல்லையா? அவனுக்கு ஆபத்து வரப்போகுது. அவனுக்கு ஆபத்து வரப்போகும்போது இதுதான் சுயநலத்தினுடைய உச்சகட்டம். சுயநலம், பொய் கர்வம், பொய்யாங்காரம் என்ன பண்ணுது? பொசசிவ்னஸ். எனக்கு வச்சுக்கணும். அவனுக்கு ஆபத்துன்னு வரும்போது திறந்து விட்டுரும். நம்மளால என்ன பண்ணுவாங்க? அதை ஒழுங்கா பயன்படுத்தணும். ஐயோ தண்ணி வேணும்னு சண்டை போட்டுருப்போம். எல்லாம் பாலிடிக்ஸ் தான், அரசியல். இந்த மாதிரி பண்றவங்க மூடா, நராந்தமா, மாயாபுரித ஞானம். இவங்க கிருஷ்ண உணர்வை கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளாததுனாலதான் எல்லா பிரச்சனையும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்றதா பிரபா சொல்றாரு. கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கிட்டா என்ன ஆகும்? எல்லாம் கிருஷ்ணருடையது, இந்த டிஸ்ட்ரிக்ட் என்னோடது இல்ல, இந்த ஸ்டேட் என்னோடது இல்ல, இந்த லேண்ட் என்னது இல்ல, எல்லாம் கிருஷ்ணாவுடையது, ஏன் நம்ம ஷேர் பண்ணிக்க கூடாது? ஹாப்பியா இருக்கலாம். ஆனா ஷேர் பண்ண மாட்டாங்க. நோ 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 நோ. இதுதான் பொய்யா. எப்படி மாயாபுரம் ஆசிரி பாவம் ஆசுதா, கடவுள் என்ன பண்ணிட்டாரு? ஆசிரிக்க மாட்டாரு. இந்த ஹார்ட்கோர் மெட்டீரியலிஸ்டிக், பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கிற பௌதிகவாதிங்க, அவங்க கிருஷ்ணாட்டே வர மாட்டாங்க. கிருஷ்ணா ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா பௌதிகத்துல தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணுவாங்க. விஞ்ஞானி கூடத்துல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த நிலம் எப்படி உற்பத்தி ஆகுது, நீர் எப்படி உற்பத்தி ஆகுது, கரண்ட் எப்படி வருது, இந்த உடல் ஆத்மா எங்க இருக்கு, எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. நீ என்ன ஆராய்ச்சி பண்ண இந்த இடத்துல அவனுக்கு நீங்க பாகவதம். ஏதாவது ஏவ ஜிக்ஞாசா, ஜிக்ஞாசுன்னா கேள்வி கேட்கிறது. ஏதாவது ஏவ ஜிக்ஞாசியம் தத்துவ ஜிக்ஞாசு ஆத்மனக. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும், நீங்க எங்க சுத்தி திரிச்சாலும், நீங்க கடைசியில எங்க வரணும்? இந்த இடத்துக்கு வந்துதாகும். யார்கிட்ட? கிருஷ்ணாட்ட வந்துதாகும். கிருஷ்ணாட்ட வந்துதாகும். அப்ப ஒரு பௌதிகவாதி என்னதான் பௌதிகத்தை பிரிச்சு ஆராய்ச்சாலும், 24 மூலக்கூறுகள் எடுத்து பிரிச்சு ஆராயறதுதான் சாங்கியம். 24 மூலக்கூறுகள். சரி, அப்ப இதுவரைக்கும் நம்ம பேசிட்டது பௌதிகவாதிகள். பௌதிகவாதி இந்த பௌதிகத்தை என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும், விஞ்ஞானிகளோ மருத்துவர்களோ யாராவது போடும், அந்த பௌதிகத்தை பிரிச்சு ஆராய மனோ தத்துவ நிபுணர்கள், மைண்ட் எப்படி, மனசு எப்படி வேலை செய்யுது, மனதை மனோ தத்துவ நிபுணர்களா இருக்காங்க. மனோ தத்துவ நிபுணர், அப்புறம் மருத்துவர்கள், உடல்ல பிரிச்சு ஆராயக்கூடிய மருத்துவர்கள், எலும்பு மூட்டு நிபுணர், நரம்பியல் நிபுணர், இருதய அறுவை சிகிச்சை, இப்ப எப்பேற்பட்ட நிபுணர் ஆனாலும் இது என்ன பிரிச்சு ஆராய்ச்சாலும் இந்த உடல் எங்கிருந்து வந்தது, இந்த பஞ்சமகா பூதங்கள் எங்கிருந்து வந்தது, இதை ட்ரேஸ் பண்ணி போனா கடைசி கிருஷ்ணாட்ட தான் வந்தாகும். பூமி ராபோ அனலோ வாயு தன் மனோர் புத்தி ரேவச்ச அகங்கார விதியமே பின்னா பிரகிருதி அஸ்ததா. இங்க நீங்க என்னதான் பிரிச்சு ஆராய்ச்சாலும் கடைசியில கிருஷ்ணாட்ட வந்துதான். ஏன்னா இதெல்லாம் கிருஷ்ணாட்ட தான் தோன்றது. சோ பௌதிகவாதி பௌதிகத்தின் அடிப்படையில பார்த்தா கூட, பௌதிகத்தின் அடிப்படையில் இந்த பௌதிகங்கிறது எங்கிறது, பௌதிக சக்திங்கிறது யாருடைய சக்தி? பௌதிக சக்தி கிருஷ்ணாவுடைய சக்தி. இதை ஏற்க மறுக்கிறவன் அயோக்கியன், ஏற்க மறுக்கிறவன் ஆத்திகன். கடவுளுடைய சக்தி ஏற்க மறுக்கிறவன். ஆனா கடவுளை சக்தி ஏற்றுக்கொண்டால், ஒருவேளை இந்த சக்தி ஏற்றுக்கொண்டால், இந்த சக்தியினுடைய சக்திமான் யாரு? அப்ப இங்கதான் வந்தாங்க. சோ பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை தேடும் ஒருவர். அப்ப பௌதிகத்தில் தேடுறவனால கண்டுபிடிக்கவே முடியல. பௌதிகத்துல தேடுறவனால கண்டுபிடிக்கவே முடியல. காரணம் அவங்க கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்றது இல்ல, கிருஷ்ணரை சரணடைறது இல்ல. அவங்க ஆன்மீகத்தை புறக்கணிச்சுட்டு தன்னுடைய சொந்த முயற்சினால, தன் சொந்த முயற்சினாலேயோ இல்ல சொந்த ஆராய்ச்சினாலேயோ தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. இது எவ்வளவு ஆராய்ச்சி பண்ண நடக்க, மனக்கற்பனை பண்ணிக்கிட்டே போலாம். பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம் யோ வாயு ரதாமி மனசோ முனிப்புங்கவா.
மனக்கற்பனை பண்ணிக்கிட்டே போலாம், முடிவுக்கே வர முடியாது. ஏன்னா கிருஷ்ணாவுடைய சக்தி வந்து அச்சித்திய சக்தி. கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. என்ன இவங்க ஆராய்ச்சி பண்றாங்க? இந்த ஒட்டுமொத்த ஜட பிரபஞ்சமே ஏகபாத விபூதி தான். ஒட்டுமொத்த ஜட பிரபஞ்சம்னா நம்ம இருக்கிற பூகோளம் மட்டும் இல்ல, எண்ணற்ற அண்ட சராசரங்கள், வானவெளியில எண்ணற்ற அண்ட சராசரங்கள், பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த அதுல ஒரு பிரம்மாண்டத்தை சாம்பிள் எடுத்துக்கிட்டா, அதுல ஒரு பிரம்மாண்டத்தை உதாரணமா எடுத்துக்கிட்டா, அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள ஈரேழு 14 லோகம் இருக்கு. அந்த ஈரேழு 14 லோகத்துக்குள்ள மத்திய லோகத்துல பூலோகம் இருக்கு. அந்த பூலோகத்துல ஒரு பகுதியில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அது இந்தியா, அப்புறம் தென்னிந்தியா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பெரம்பலூர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஊரு. இங்க உட்காந்துட்டு கடவுள் இருக்காரா இல்லையா, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, இப்படி எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. கற்பனை பண்ணிக்கிட்டே போலாம், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போலாம், ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. அதனாலதான் அசுரர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாதனால இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்க சிறு மதி படைச்சு, ஒரே ஒரே மதியாளர்கள். இந்த சிறு மதி படைச்சவங்க இந்த பேரளவான பௌதிக கல்வியில திமிர் பிடிச்சவங்க, பேரளவான பௌதிக கல்வியில திமிர் பிடிச்சு சிறுமதி படிச்சவங்க தங்களுடைய பௌதிக புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற, தன்னுடைய பௌதிக புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற, அதுக்கு என்ன சொல்றது, அதோக்ஷஜா. கிருஷ்ணனுடைய இன்னொரு பேர் அதோக்ஷஜா. ஐக்ஷஜன பார்க்கிறது, அதோக்ஷஜா நம்முடைய பார்வைக்கெல்லாம் அப்பாற்பட்டது, ஜட புலன்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது. ஜட பார்வை, இந்த பௌதிக கல்வி பார்வைக்கு அப்பாற்பட்டது அதோக்ஷஜா. சோ கிருஷ்ணரை, அதோக்ஷஜரை, அமானுஷ்யமான அச்சிந்த சக்தி படைத்தவரை இந்த இந்த பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கிறவனால உணரவே முடியாது. என்னதான் கால்குலேஷன் போட்டுக்கிட்டே இருந்தாலும், என்னதான் திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தாலும் இவங்கனால உணர முடியாதனால இவங்க மறுக்கிறாங்க. இந்த உணர முடியாதனுடைய வெளிப்பாடு தான் மறுக்கிறது. மறுக்கிறது. விஞ்ஞானிகள் பாருங்க கடவுளை ஏத்துக்க மாட்டாங்க. பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கிற பாருங்க கடவுளை ஏத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் மாயா அபகத ஞானம். என்னாச்சு? மாயை அவங்க அறிவு அபகரிச்சுட்டு போயிடுச்சு. மாயா அபகத ஞானம். சோ இந்த மாயா அபகத ஞானிகள், பௌதிகவாதிங்க, ஹார்ட் ஹார்ட் கோட் மெட்டீரியலிஸ்டிக். ஹார்ட் கோட் மெட்டீரியலிஸ்டிக்னா பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கு, பௌதிகத்துல ஊறி போயிருக்கிறவங்க. சோ அவங்க இதை புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. இவங்களுடைய நோக்கம் என்னது? ப்ராப்பர் லிஸ்டே போட்டிருக்காரு. பௌதிக முன்னேற்றம், குடும்பத்துக்கு சட்டை போட்டுக் கொள்றது, நாய்களுக்கு உணவு துஷ்பிரயோகம் செய்து ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காரு. விஞ்ஞானம், தத்துவம், கலை, தேசாபிமானம், பொருளாதார முன்னேற்றம், மதம், பல்வேறு செயல்கள் இதுல வந்து பிணங்கி கிடக்கிறாங்க. இதனால இவங்கனால வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு இவங்களுடைய இவங்களுடைய இது எல்லாமே ஒரு இறந்து போன உடல் அலங்காரப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. டெக்கரேட்டிங் தி டெட் பாடி. பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக அப்பிராணசிக தேகஸ்ய மண்டலம் லோகரஞ்சு. பக்தி இல்லாதவங்களுக்கு பெரிய உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கலாம், ஜாதி சாஸ்திரம் வேதம் எல்லாம் படிச்சிருக்கலாம், அவங்க ஜபம் செய்யலாம், தபம் செய்யலாம், விரதம் இருக்கலாம், என்ன பண்ணாலும் கிருஷ்ணரை விட்டுட்டா, பக்தி இல்லைன்னா அப்பிராணசியகி தேகசிய, இந்த உடல்ல பிராணம் தான் முக்கியம். பிராணம் போயிடுச்சுன்னா இந்த உடல் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? பிராணம் போயிடுத்து, இந்த உடலை அலங்காரப்படுத்துறதா என்ன பிரயோஜனம்? அப்பிராண சிகிதேகசிய மண்டலம் லோகரஞ்சனம். இதுதான் இந்த உலகத்தில் நடக்குது. கிருஷ்ணர் விட்டுட்டு என்ன பண்ணாலும் இறந்து போன உடல் அலங்காரப்படுத்துற மாதிரி. அப்பிராண சிகிதேகசிய. சரி, அடுத்தது இந்த குருடர்கள். இவங்க அடுத்து பாருங்க, பிரபுபாதா வந்து இவ்வளவு கோட் கொடுத்திருக்காரு. வேதங்கள்ல இருந்து, பாகவதத்துல இருந்து, அப்புறம் 2 கோட் பாகவதத்துல இருந்து, அதுக்கப்புறம் ஸ்கந்த புராணம், சிவகோசாமியுடைய கோட் வந்து இதுல இருந்து, பத்ம புராணம், லிங்க புராணம், கருட புராணம், இவ்வளவு எடுத்து போட்டு கொடுத்துருக்காரு. பாகவதம் இதெல்லாம் என்ன சொல்லுது? இதெல்லாம் தன்னுரை பற்றி விசாரணையில் ஒருவன் உடனாக இருக்கும் வரை பௌதீசங்கள் எவ்வளவு சிறந்தவையாக இருக்கணும், அவை தோல்வியாக கருதும். இந்த உலகத்துல எப்பேற்பட்ட அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாலும், பயங்கர அச்சீவ்மெண்ட், பெரிய டாட்டா பிர்லா கோடீஸ்வரன் ஆயிட்டாரு, அம்பானி, அதானி, டாடா பிர்லா என்னவானாலும் சரி, கிருஷ்ண உணர்வுங்க தளத்துக்கு வரலைன்னா நம்ம முயற்சியெல்லாம் தோல்விதான். முயற்சியெல்லாம் தோல்விதான். என்னத்தை கொண்டு போக போறோம்?
எதையுமே எடுத்துட்டு போக முடியும். அருணா கயிறு போட்டுருந்தா கூட அதை கூட உருவிடுவாங்க. எதையும் எடுத்துட்டு போக முடியாது. சோ இதெல்லாம் என்னது காரணம்? இந்த பௌதிகத்துல லயிச்சு போயிருக்கிறவங்க, பௌதிகத்துல மூழ்கி இருக்கிறவங்கனால இது எல்லாத்துக்கும் காரணம். கிருஷ்ணர் தான் அவர்கிட்ட வந்து நிக்க முடியல. கிருஷ்ணாட்ட வந்து நிக்க முடியல அவங்களால. ஏன் கிருஷ்ணர் ஏன் ஏற்க மறுக்கிறாங்க? இதுதான் கிருஷ்ணருடைய புறசக்தினால, மாயாசக்தினால கிருஷ்ணாவுடைய மாயாசக்தினால கவரப்பட்டு கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுனால, அவங்க பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஏற்றுக்க தயாரா இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் அப்படிதான் இருக்கு. பெரும்பாலான மக்கள். சரி, அடுத்தது ஆன்மீகத்துல. ஆன்மீகத்துல வந்து ஏன் வந்து நீங்க ஆன்மீகத்துல என்ன முயற்சி பண்ணாலும் கிருஷ்ணா அப்படிங்கிற இடத்துக்கு வர்ற வரைக்கும் இதான் வந்து அவங்க கடைசியா. சரி, யார் வேணா எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஞானி எடுத்துக்கோங்க. ஞானி வந்து சாஸ்திரம் எல்லாம் விசாரணை பண்ணி கடும் தவம் செய்யலாம். ஆனா வாசுதேவ சர்வவிதிங்கிற தளத்துக்கு வர்ற வரைக்கும் அவர் பல பிறவி எடுக்க வேண்டும். பகுனாம் ஜென்மனாம் பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வவிதி சர்வ சமஹாத்மா சுதுர்லபா. அப்பேற்பட்ட ஆத்மா மிக அரிதானம். அப்போ அந்த ஞானத்தை பண்ணிட்டு அந்த ஞானத்தினுடைய இறுதியா வாசுதேவன் தான் காரணம் வரல, அங்கதான் வந்து ஆகணும். இதான் சொல்றீங்க, நீங்க என்ன பண்ணாலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்நிலைக்கு வரும் வரை தேடுவார். தேடிக்கிட்டே இருக்கலாம். ஆன்மீகத்துல தேடுறாங்க, நிறைய பேர் தேடுறாங்க. ஆன்மீகத்துல நிறைய பேர் தேடுறாங்க. இஸ்லாத்துல அல்லாஹ் தேடுறாங்க. அப்ப என்னது? மறைமுகமா கிருஷ்ணனுடைய உருவமற்ற தன்மையை தேடுறாங்க. மறைமுகமா கிருஷ்ணாவுடைய தோன்றா உருவம், அருள் அருள் பிரம்மத்தை தேடுறாங்க. சிலர் வந்து பரமாத்மாவை தேடுறாங்க, சிலர் பகவானை தேடுறாங்க. ஆக மொத்தத்துல எல்லாரும் நேராகவோ அல்லது மறைமுகமாவோ கிருஷ்ணர் தான் தேடிட்டு இருக்காங்க. தேவதைட்டு போனா கூட மறைமுகமா கிருஷ்ணர் தான் போறாங்க. அந்யப்பிய தேவதா பக்தியா யஜந்தே சர்தயான்விதா தேவி மாமேவ கௌந்தேயா யஜந்தி அபிதி பூர்வம். தேவர்கிட்ட போனா கூட மறைமுகமா கிருஷ்ணர் தான். ஏன்னா கிருஷ்ணர் தான் அவங்க அந்த வரம் கொடுக்குறாரு. அறிவு இல்லாம அவங்க கிட்ட போறதா சொல்றாரு. யஜந்தி அபிதி பூர்வம். என்ன வழிபடுறாங்க? எது எப்படி வழிபடுறாங்க? நான் தான் கொடுக்குறேன்னு தெரியாம என்னைத்தான் மறைமுகமா வழிபட்டு இருக்காங்க. ஏன்னா தேவர்களும் பகவானுடைய அங்க உறுப்பு தான், தேவர்களும் பகவானுடைய அம்சம் தான். அப்போ என்ன பண்ணா, எங்க நீங்க போன ஆன்மீகத்துல எங்க போனாலும் நேரடியாவோ அல்லது மறைமுகமாவோ கிருஷ்ணன் தான். கிருஷ்ணர் தான். அது தேவதை வழிபாடா இருந்தாலும் சரி, மறைமுகமா கிருஷ்ணர் தான் வழிபடுறாங்க. பிரம்மத்தை உணர்றவங்க மறைமுகமா கிருஷ்ணர் தான் உணர முயற்சி பண்றாங்க. பரமாத்மா உணர்றவங்க மறைமுகமா கிருஷ்ணர் தான் உணர முயற்சி பண்றாங்க. பக்தர்கள் நேரடியா கிருஷ்ணர் வர, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக மொத்தத்துல எல்லாரும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆன்மீகத்துல தேடுதல் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவ்வளவு நேரம் பௌதிக தேடுதலை பத்தி பேசணும். பௌதிக தேடுதல்ல மூழ்கி போயிருக்கிறவங்க ஒட்டுமொத்தமா கிருஷ்ணரை மறந்து அறியாமையில் இருக்காங்க, மாயனுடைய சக்தியில கவரப்பட்டிருக்காங்க. ஆன்மீகத்திலும் கிருஷ்ணரை தேடுறவங்க கிருஷ்ணருடைய மாயாசக்தினால கவரப்பட்டிருக்காங்க. யார்? யோகிகள், ஞானிகள். அவங்க என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணர் குருவம் கிடையாது, அவர் அருவமானவரு, ஒளி வடிவானவரு, ஜோதி வடிவானவரு, பிரம்ம வடிவானவரு. சோ மறைமுகமா கிருஷ்ணர் அணுகிறாங்க. அவங்க மறைமுகமா கிருஷ்ணர் அணுகிறாங்க. சோ இப்ப எப்படி பார்த்தாலும் கோட் பண்றது. ஒருவது மனம் வெவ்வேறு வகையான உடல்களை உற்பத்தி செய்து வெவ்வேறு வகையான ஜடத்துன்பங்களை அனுபவிக்க செய்கிறது. எனவே பலநோக்கு கருவிகளில் மனம் ஆழ்ந்திருக்கும் வரை அது அறியாமல் ஆழ்ந்திருப்பதாக அறியப்படுகிறது. இதனால் திரும்ப திரும்ப வெவ்வேறு உடலில் ஒருவன் ஜடபந்தத்தில் ஆட்சிக்கு உட்பட்டுவது நிச்சயம். பரமபுருஷரான வாசுதேவனின் உன்னத அன்பை ஒரு விருத்தி அடைய செய்யும் வரை நிலை தொடரும். அப்ப ஆன்மீகம்ங்கிற பேர்ல புண்ணிய கர்மா ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாலும் வெறுமனே அதுல மட்டும் கவரப்பட்டு இருந்தா, அந்த புண்ணிய கர்மா மட்டும் அனுபவிட்டு இருந்தா அவருக்கு பிறகு தொடர்ந்துட்டே தான் இருக்கும். கிருஷ்ணர்கிட்ட வர்ற வரைக்கும் வாசுதேவ சர்வ விதி, வாசுதேவனை சரணாகதி பண்ற வரைக்கும். அதுல படிச்சோம். ஆஹ் 7ஆம் அத்தியாயத்துல முக்கியமான ஸ்லோகம் பகவத்கீதையில. 3 இடத்துல பிரபத்தியந்தே 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 என்னது? பிரபத்தியந்தே அது சொல்ற 3 இடத்துல ஒரு செவன்த் சாப்டர்ல பாருங்க. பகவத்கீதா 7th சாப்டர்ல
இம்பார்ட்டன்ஸ்ல ஒரு காலையில படிச்சோம். 3 இடத்துல பிரபத்தியந்தேன்னு வருது. பிரபத்தியந்தே என்னது? பிரபத்தியந்தே மாமேவே பிரபத்தியந்தே. அங்க வருதா? மாமேவே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. சரணடைவது பிரபு. நமாம் துஷ்கிருதம் கூட பிரபத்தியந்தே. எஸ் மதே, ஒரு நிமிஷம். நமாம் துஷ்கிருதம் கூட பிரபத்தியந்தே நாராத்தமா பிரபத்தியந்தே வருதா? தேவியே சகுணவி மமபாயா மாமே பிரபத்தியந்தே. அப்புறம் இன்னொரு இடத்துல 3 இடத்துல வருது. வேறங்க பிரபத்தியந்தே. பகுநாம் ஜென்மநாமந்தே மாம் ஞானமா மா பிரபத்தியந்தே. அப்ப பிரபத்தியந்தே சரணாகதி. பிரபத்தியந்தே, இந்த பிரபத்தியந்தேங்கிற வார்த்தை 18 சாப்டர்ல வருது. சர்வ தர்மா பிரத்யட்ச மாமேகம் சரண பிரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ. ஓகே, சர்வ தர்மா பரித்யட்ச, பரித்யட்ச வருது. மாமேகம் அங்க சரணம் டைரக்டா வருது. சரணம் பிரஜா. சோ பிரபத்தியந்தே, பிரபத்தியந்தேனா சரணடையது. இவங்க சரணடைய மறுக்கிறாங்க. வாசுதேவனை சரணையை மறுக்கிறாங்க. பௌதிகவாதிகள் சரணையை மறுக்கிறாங்க. யோகிகள் ஞானிகளும் வாசுதேவரை சரணையை மறுக்கிறாங்க. பட் பிரபத்தியந்தே சரணாகதி இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகும். இந்த கார்பண்ய தோஷம் அதுலயும் சரணடைறாரு. சரணடைச்சுதான் ஆகணும். கிருஷ்ணாட்ட சரணடைச்சுதான் ஆகணும். கிருஷ்ணாட்ட சரணடையலன்னு சொன்னா, கிருஷ்ணாட்ட சரணடைய மறுத்தோம்னா நம்ம மாயாட்ட சரணடைய வேண்டியது. ஆல்ரெடி மாயாட்ட சரணடைச்சாரு. சோ மாயா ரெண்டு, கிருஷ்ணாவுடைய புறசக்தி, கிருஷ்ணாவுடைய அகசக்தி. ஒண்ணு அந்தரங்க சக்திக்கு சரணடையணும், இல்ல யோகமாயா சக்தி அந்த சரணை, இல்ல மகாமாய சக்தி. இந்த ரெண்டு சக்தி ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஆட்டி வச்சுட்டாரு. மொத்தத்துல நம்ம சுதந்திரமா தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்களே அல்ல. இதுதான் அந்த மனசு, மைண்ட் சொல்லுது. மைண்ட் வந்து சரணடைய மறுக்குது. இவன் நம்ம எவ்வளவு தூரம் கேட்டாலும், திரும்ப திரும்ப கேட்கிறோம், திரும்ப திரும்ப படிக்கிறோம், மனசு சரணடைய மறுக்குது. தள்ளி போடு, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு. சர்வத்திர சர்வதா என்னும் சொற்கள் இந்த ஜீவோசம் என்ன விளக்கம்? சர்வத்திர சர்வதா பகவானின் பக்தி தொண்டு அல்லது பக்தியோக கொள்கைகள் எல்லா சூழலிலும் பொருந்திருப்பவை. அதாவது எல்லா வேத நூல்களிலும் பக்தியோகம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பக்தியோகா இஸ் டாப் மோஸ்ட் யோகஸ்ட். பக்தியோகம் தான் உயர்ந்தது. அதை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பக்தியோகம் தான் உயர்ந்ததுங்கிறது, அந்த 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 கூற்றை நிரூபிக்கிறதுக்கு பிரபுபாத் அடுத்த ஒரு 3-4 ஸ்லோகம் கோட் பண்ணியிருக்காரு. இருள் அடைந்ததும் அபாயம் நிறைந்ததும் பிறவை சக்கரத்தை கொண்டதும் பல்வேறு கவலைகள் நிறைந்ததுமான பௌதிக உலகின் பெரும் சிக்கலிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரே வழி பகவான் வாசுதேவனின் உன்னதமான அன்புத்தோட்டை ஏற்பதே. எல்லா வகையான தத்துவவாதிகளாலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆதிசங்கராச்சாரிய சொல்லிட்டார், ஏகம் ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திரேவ ஏகோ நாமா தஸ்ய ராமானியானி தஸ்ய கர்மம் தஸ்ய கர்மம் சேவா தஸ்ய ஒரு கடைசி லைன் பகவானுக்கு சேவை பண்றதுதான் லாஸ்ட் லைன். தஸ்ய தேவ கர்மாபியேகம் தஸ்ய தேவசிய சேவா. ஒரே செயல் தான் அவருக்கு பக்தி தொண்டு செய்யும். இது யார் சொல்றா? மாயாவதியுடைய தலைவரான ஆதிசங்கராச்சாரி. மாயாவதி கொள்கையை ஸ்தாபனம் பண்ண ஆதிசங்கராச்சாரிய சொல்றாரு, அவருக்கு சேவை பண்றதா ஒரே சேவைன்னா அவருக்கு தான். சேவை பக்தி தொண்டுனாலே கிருஷ்ணருக்கு தான் உறுதிப்படுத்துறாரு. இங்க பிரபா பாருங்க எவ்வளவு ஸ்லோவா கொடுத்திருக்காரு. சம்சாரே அஸ்மின் மகாகௌரே ஜன்ம மிருத்யு சமாருலே பூஜனம் வாசுதேவஸ்ய தாரகம் வாதி விஸ்மிருதம் ஆலோக்ய சர்வ சாஸ்திராணி விசர்ய ச புனః புனः இதம் ஏவம் சுனிஷ்பன்னம் யோயோ யோ நாராயண கதா சதா. அனைத்து வேத சாஸ்திரங்களையும் ஆழ்ந்து பரிசோதனை செய்ததினாலும் திரும்ப திரும்ப அவற்றை சீர்தூக்கி பார்த்தாலும் பகவான் நாராயணரே உன்னதமான பரம சத்தியம் என்றும் அவரை மட்டுமே வழிபட வேண்டும் என்றும் இப்பொழுது முடிவு செய்யப்பட்டது. சோ கதி கதி கதினா என்னது? கதினா கதி வேற வேற கதியே தமிழ்ல சொல்ற, வேற கதியே இல்ல, வேற வழியே இல்ல. வாசுதேவ பரம் கதி. வாசுதேவ பரோ வேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பரோ யோகா வாசுதேவ பராக்ரியா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தமக வாசுதேவ பரோ தர்மம் வாசுதேவ பரம் கதி.
அவர் தான் ஒரே ஷெல்டர், அடைக்கலம். கதின்னா அடைக்கலம், அவர் தான் அடைக்கலம். இங்க வந்து எல்லாருமே கிறிஸ்டன் தான் வந்தோம். அதான் கிருஷ்ணர் சொல்றாரு, எப்படியே யாராலும் என் வழிதான் ஃபாலோ பண்றாங்க. மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷா பார்த்த சர்வசை. மம வர்த்மானு வர்த்தந்தே ஏதாமா பிரபத்தியந்தே பிரபத்தியந்தே வந்துச்சா? ஏதாமா பிரபத்தியந்தே, அது பிரபத்தியந்தே வந்துச்சு. சும்மா இல்ல, ஒரு வார்டுக்கு அர்த்தம் இருக்கு. ஏதாமா பிரபத்தியந்தே தாம் ஸ்தேயோபஜாமேகம். என்னிடம் ஒருவர் சரணடைவதற்கு ஏற்றாற் போல பலன் அளிக்கிறேன். நீ என்ன பிரம்மமா நினைக்கிறியா? சரி நினைச்சுக்கோ. பரமா எப்படி பார்த்தாலும் என்கிட்ட தான் வந்தாரு. எப்படி எந்த வழியில போனாலும், எவ்வழியில் போனாலும் எல்லோரும் என் வழியை பின்பற்றுகின்றனர். அதனாலதான் கிறிஸ்துவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பா செல்லும். கிறிஸ்துவர் சொல்றாங்கல்ல, கார்ல எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யார் சமூகம் முன்னாடி? பகவானுடைய சமூகம் தான் போயிட்டு எல்லாரும் பகவான் தான் ஃபாலோ பண்ணும். எல்லாருமே கிருஷ்ணர் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். பௌதிகத்துலதான் வேணாலும் கிருஷ்ணத்தை வந்து நின்றுதாகணும். அது நேராக மறைமுகமாகும். தேவதைக்கு போனால் கிருஷ்ணர் தான் கொடுத்தாரு. தேவதைக்கு போனால் கிருஷ்ணர் தான் கொடுத்தாரு. இயற்கையும் கிருஷ்ணா. சரி, நான் கடவுளே இல்லைன்னு சொல்றேன், யாருல அவனை கொடுத்துருக்கா? கடவுளே இல்ல. அப்புறம் இந்த இயற்கை எப்படி எங்க இருந்து நீ எடுத்துக்கிற? எல்லாம் இயற்கை எப்படி தானா வரும்? சோ அது நீ மறைமுகமா கிருஷ்ணா இருந்தா வாங்கிக்கிறேன். மறைமுகமா கிருஷ்ணா இருந்தா பாருங்க, அப்ப எந்த சூழ்நிலையிலும் நேரடியாவோ அல்லது மறைமுகமாவோ ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துதாகும், கிருஷ்ணாட்ட வந்துதாகும். சோ அதே மாதிரி ஆன்மீகத்துல கிருஷ்ணரை தேடுறவங்களும் நேரடியாவோ அல்லது மறைமுகமாவோ இந்த இடத்துக்கு வந்துதாகும், கிருஷ்ணாட்ட வந்துதாகும். சோ ஒருவன் எல்லா வேதங்களையும் கடந்து விட்டவனாக இருப்பினும், சர்வ வேத சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்தவனாக இருப்பினும், அவன் பரமபுருஷனின் பக்தனாகவில்லை என்றால் அத்தகையவன் மனித வர்க்கத்திலேயே கடைப்பட்டவன் என்று கருதப்பட வேண்டும். கருதப்படணும். எல்லாம் படிச்சுட்டே கிருஷ்ண பக்திங்கிற தளத்துக்கு வரலைன்னா அது வெறும் ஏட்டு சுரக்காதான். ரைட். சோ இப்படி ரொம்ப அழகழகான வர்ணனை. ஃபைனலி ப்ரோப்பா என்ன சொல்றாரு பாருங்க, இங்க என்ன கோட் பண்ணிருக்காரு, பாகவத்துக்கு ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணிருக்காரு. சப்த பரமணி நிஷ்நாதோ ந நிஷ்நாத் பரே யதி ஸ்மரஸ்த ஸ்மரத்வாலோ ஹி அனுதே அதுதேனு விவக்ஷதஹ. ஒருவர் அனைத்து வேத இலக்கியங்களிலும் தேர்ச்சி பெற்றவனாக இருக்கக்கூடும், ஆனால் இறை உணர்வு பெற அவர் தவறிவிட்டால் அவருடைய கல்வி முழுவதும் ஒரு மிருகத்தின் சுமையை போன்றதாகும், அல்லது பால் கறக்காத ஒரு பசுவை ஒரு வைத்திருப்பதை போன்றது. பால் கறக்காத பசு என்ன பண்ணுவாங்க? விட்டுடுறாங்க, வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா பிரயோஜனம் இல்லை. அது வந்து நல்ல கோஷாலையில தான் பால் கறக்காத பசு வச்சு பராமரிப்பாங்க. ஆனா பெரும்பாலும் பௌதிகவாதிகள் என்ன பண்ணுவாங்க? பால் கறக்கிற பசு வச்சிருப்பாங்க, அது பால் கொடுக்கலாம் விட்டுடுவாங்க, வெட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பணம் கொடுக்குற மெஷின், அவ்வளவுதான். ஆனா பக்தர்கள் எப்படி பாக்குறாங்க? பால் கறக்காத பசு வச்சு பராமரிக்கிறாங்க. பட் ஆனா இங்க எதுக்கு இந்த உதாரணம் கொடுத்திருக்கு? ஒருத்தர் என்ன படிச்சிருந்தாலும் அந்த கல்வி வந்து கிருஷ்ணரை பற்றி, கிருஷ்ணருக்கு சேவை பண்ண பயன்படலைன்னா அது பால் கறக்காத பசு தான். அடுத்தது, தேவை விதந்தி அதிதா அதிதா அதிதரந்தி தேவமாயாம் ஸ்திரீ சூத்ர குணா சபரா விபாவ ஜீவஹ யத் அத்புத கிரம பராயண சுரக்ஷிஷா யத் ஜனா அபிகிமு ஸ்ருத தாரணாயே. பகவானின் உன்னத அன்பு தொண்டில் தேர்ச்சி பெற்ற ஒரு உண்மையான ஆன்மீக குருவால் பயிற்றுவிக்கப்படுபவர் மனிதரிலேயே கடைப்பட்டவனாக இருந்தாலும் பக்தி வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவார். கடைப்பட்டவனால் அவ்வாறு உயர முடியுமானால் வேத அறிவில் தேர்ச்சி பெற்றுள்ள மிகவும் உயர்ந்தவர்களை பற்றி என்னவென்று சொல்வது? முடிவு என்னவென்றால், பகவானின் பக்தி தொண்டு அனைவருக்கும் திறந்தே உள்ளது. திறந்திருக்கு எல்லாருக்கும். ஆனா எல்லா வகையான தொண்டர்களுக்கும் இது பொருந்துவதாக இருப்பது எதற்குரிய சான்றாகும். யார் வேணா எடுத்துக்கலாம். பக்தி தொண்டு எல்லாருக்கும் பொதுவானது. அது ஸ்ரீ சூத்ரா திஜ பந்து, அல்லது ஸ்ரீயோ சூத்ரா ஸ்ரீயோ வைஷ்யா ததா சூத்ரா, யாரா இருந்தாலும் கிருஷ்ணா எல்லாரையும் வெல்கம் பண்றாரு. இதுதான் பக்தி தொண்டுடைய சிறப்பு. எந்த தகுதியின் அடிப்படையில் இல்லை. சைதன்ய மகாபிரபு, கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிருஷ்ண உணர்வை ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. கிருஷ்ண பிரேமம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த ஒரு உள்நோக்கம் இல்ல. மகாபிரபு யாரும் பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் கொடுக்கிறார். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை பணக்காரன் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. எல்லாருக்கும் மகாபிரபுக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுக்கிறார்.
ஏன்னா கிருஷ்ணனுடைய பார்வையில எல்லாரும் சமம். கிருஷ்ணா வந்து இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், இவர் படிச்சவர் படிக்காத இதெல்லாம் பாக்குறது. கிருஷ்ணா வந்து எல்லாருக்கும் பிரேமத்தை கொடுக்கிறார். இது வந்து முட்டாள்கள், நாத்திகர்கள், அறிவியல்களுக்கு எல்லாம் புரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷத்துக்கள், இந்த வழிபாடுகள்லாம் வந்து உயர்ந்த பிரிவினரால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் பல இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல வந்து இந்த மாதிரி இவங்க பெரும்பாலும் இன்னைக்கு சமுதாயத்துல குறிப்பா சனாதன தர்மத்தையே வந்து இவங்க சொல்லிட்டு மற்ற மார்க்கத்தை பத்தி பேசணும். ஏன்னா அவங்க கொண்டுடுவாங்க. நீங்க சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசுறவங்க யாராவது ஒருத்தர் வந்து மற்ற மார்க்கத்தை பத்தி எதிர்த்து பேசணும்னு பார்க்கலாம், பேசணும். நாத்திகள் பேசுறாங்க, நாத்திகள் மேல போட்டு பேசுவாங்க. நம்ம வழிபாடை பற்றி எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க. சிலையை வழிபடுறாங்க, கல்லை வழிபடுறாங்க. அதே வந்து மற்ற தர்கா வழிபடுறதோ இல்ல மற்ற மார்க்கத்தை பத்தி பேச மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஏன்னா பயம் அவங்களுக்கு. பயம், காசு வாங்கிடுவான், வயிற்று பிழைப்புக்காக. இன்னும் நிறைய இருக்காங்க சமுதாயத்துல. இப்ப தமிழ்நாட்டுல எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. மாவட்டத்துக்கு மாவட்டம் இருக்காது, தெருவுக்கு தெருவு இருக்காங்க. காரணம் என்ன? இவங்களுக்கு வந்து பொறாமை, பொய் அகங்காரம், அறியாமை, ஆசிரி பாவம், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு புரியல இந்த விக்கிரக வழிபாடு என்னது, விக்கிரக வழிபாடு என்ன, எவ்வளவு உயர்ந்தது, பகவான் விக்கிரக ரூபத்துல இருக்காருங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பக்தி இல்லையே. பக்தி இல்லாதவங்கனால எப்படி விக்கிரகம் அன்பு பரிமாற்றம் செய்ய எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இன்னைக்கு வந்து ரகுநந்தன் தாக்கூருடைய மறைவது. ரகுநந்தன் தாக்கூர் சைத்தன்ய மாவுடைய நெருக்கமான சகாக்கள் ஒருவர். சைத்தன்ய மாவுடைய சகாக்கள் வந்து நிறைய குழு இருக்காங்க. புலியா கிராமத்துல இருக்கிறவங்க, ஸ்ரீகாந்தா, ஒரிசா, பெங்கால், இந்த மாதிரி பல இடங்கள்ல மகாபுடைய சகாக்கள்லாம் இருந்தாங்க. அதுல ஸ்ரீகாந்தா வந்து ஸ்பெஷல் பிளேஸ். ஸ்ரீகாந்தா வெஸ்ட் பெங்கால். ஸ்ரீகாந்தா வந்து பூலோக வைகுண்ட மாதிரி. எப்படி வந்து தமிழ்நாட்டுல ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் சொல்றாங்க, அது மாதிரி பெங்கால்ல வந்து ஸ்ரீகாந்தா. சைதன்ய மகாபிரபு பக்தியினுடைய தாற்பயம் என்ன, பக்தியினுடைய உயர்ந்த நிலை என்ன, பக்தர்கள் எவ்வளவு உயர்ந்தவங்க, பகவான் எப்படி பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யறாங்க, பக்தி எப்படி அனுபவிக்க முடியும், எப்படி கிருஷ்ணத்தை சரணடைகிறது, எப்படி அவர் மேல அன்பு செய்யறது, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்காக பகவானே பக்தனா வந்தார். அப்போ தன் சகாக்களோட வந்தார். அது ஸ்ரீகாந்தால 3 பக்தர்கள் ரொம்ப சிறந்த சைத்தன்ய பாபு மிக பிரியமானவங்க. முகுந்ததாஸ், மாதவதாஸ், நரஹரி சர்க்கார். முகுந்ததாஸ் அவர் இவங்க 3 பேருமே ஒரு வைஷ்ய கம்யூனிட்டியில அந்த மருத்துவம், வைத்தியம் பாக்குறவங்க, வைத்தியம் பாக்குற கம்யூனிட்டியில சமுதாயத்துல பிறந்தாங்க. பகவானை பக்தர் எந்த சமுதாயத்துல வேணா பிறப்பாங்க. யானை கஜேந்திரன் யானையா இருந்தாரு, சுக்ரீவன் ஹனுமான்லாம் வானரமா இருந்தாங்க, கருடர் வந்து பறவை பருந்தா இருக்காரு, ஜாம்பவான். பகவானை பக்தர் எந்த குலத்துல வேணா பிறக்க முடியும். பிரகலாதர் அசுர குலம் தைத்திய குலத்துல பிறந்திருந்தார். மிருகாரி ஒரு வேடன், ரத்னாவர் ஒரு வழிப்பறி கொள்ளக்கார். சோ பிறப்பு முக்கியம் இல்ல, எந்த குலத்துல பிறந்திருக்கோம், நம்ம என்னவா பிறந்தது முக்கியம் இல்ல. கிருஷ்ணரோட பயிற்சி பண்ணா கிருஷ்ணருக்கு பிரியமானவர். தூய பக்தரை சரணாகதி பண்ணா எந்த குலத்துல பிறந்து சொன்ன, எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் கடைசியில சொன்னார் ஸ்லோகத்துல, மனிதர்களே கடைப்பட்டவனாக இருந்தாலும் பக்தி வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவார். எப்போ? பகவானின் உன்னதமான அன்பு தொண்டில் தேர்ச்சி பெற்ற உண்மையான ஆன்மீக குருவால் பயிற்றுவிக்கப்பட்டவர். பகவானின் உன்னதமான அன்பு தொண்டில் தேர்ச்சி பெற்ற ஒரு உண்மையான ஆன்மீக குருவால் பயிற்றுவிக்கப்பட்டவர் மனிதர்களே கடைப்பட்டவராக இருக்கணும், பக்தி வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவார். சாட்சி இருக்கு, நிறைய இருக்கு. மிருகாரி, ரத்னாகர், நிறைய சொல்லிட்டு. அப்போ இவங்க வைத்திய குடும்பத்துல பிறந்தாங்க. முகுந்த சர்க்கார் கிருஷ்ணன் மேல அன்பு, கிருஷ்ணன் மேல அவ்வளவு அன்பு அவங்களுக்கு. நல்லா கீர்த்தன் பாடுவாங்க. மாதவ சர்க்கார், நரஹரி சர்க்கார் நம்ம பாடுறோம். எங்க நரஹரி சர்க்கார் பேர் வருது? நரஹரி சர்க்கார் வந்து சைத்தன்ய மாபு சாமர வீசிட்டே இருப்பார், வெஞ்சாமர வீசுவார். நரஹரி ஆதி கௌரி சமரதுலா. நரஹரி சர்க்கார் பகவான் சைத்தன்ய மாபு மிக நெருக்கமான சாகர்கள்.
சைதன்ய மகாபிரபு வந்து தன்னை புகழ்றதுக்கு யாருமே அனுமதிக்க மாட்டார், தன்னை வழிபடுறதுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டார். ஆனா நரஹரி சர்க்கார் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இதுல முகுந்த சர்க்கார் எப்படின்னா, அவருக்கு கிருஷ்ணர் மேல அப்படி ஒரு அன்பு. மூணு பேருமே, முகுந்த சர்க்கார், மாதவ சர்க்கார், நரஹரி சர்க்கார், மூணு பேருமே ரொம்ப கிருஷ்ணர் மேல அன்பு உள்ளவங்க. அது முகுந்த சர்க்கார் இருக்காருல்ல, அவருக்கு சில நேரம் ஒரு தன்னை மறந்து பக்தியில உன்னத நிலைக்கு போயிடுவார், பரவசமான நிலையா இருக்கு. ஒரு நாள் ராஜாவுக்கு ஏதோ வைத்தியம் பார்க்கறதுக்காக போனார். ராஜாவுக்கு ஏதோ வயிறு கோளாறு ஆயிடுச்சு. வைத்தியம் பார்க்கறதுக்காக முகுந்த சர்க்கார் கூப்பிட்டுருக்காரு. ஒரு ராஜாவோட அரண்மனைக்கு போனா, அங்க வந்து ரெண்டு பேர் ராஜாவுக்கு பக்கத்துல நின்று மயிர்பீலி வீசிட்டு இருக்காங்க. மயிர்பீலி, மயில் போட்ட ஃபேன் இருக்கு இல்லையா, மயிர்பீலி. அதுல அந்த காற்று வீசுறது மயிர்பீலி வச்சிருக்காங்க. கோயில ஆரத்தில போற மயிர்பீலி. அந்த மயிர்பீலி வச்சு ரெண்டு பேரும் வீசிட்டு இருக்காங்க. முகுந்த சர்க்கார் அரண்மனைக்குள்ள போன உடனே அங்க நிறைய சபையில ராஜாவுடைய மந்திரிங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி முகலாயரோட ஆட்சி இருக்கு, நவாப் ஹுசைன் ஷா. அந்த மாதிரி முகல் கிங், முகலாயர்கள் ஆட்சி பண்ணிட்டு 500 வருஷத்துக்கு முன்னாடி முகுந்த சர்க்கார் அந்த சபையில ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே ராம் ராம் ஹரே. சாரி, கட் ஆயிடுச்சு. ஓகே, என்ன பேசிட்டு இருந்தோம்? முகுந்த சர்க்கார் சபையில போனாரு. அந்த மயிர்பீழியை பார்த்த உடனே கிருஷ்ணனுடைய ஞாபகம் வந்துடும் அவருக்கு. இந்த ராஜா கையில இருக்கிற மயிர்பீழியை பார்த்த உடனே கிருஷ்ணனுடைய ஞாபகம் வந்துட்டு, கிருஷ்ணருடைய தலையில அழகான மயிர்பீழி இருக்கும், அதன் ஞாபகம் வந்து கிருஷ்ணருடைய ரூபம் அவருக்கு ஞாபகம் வந்து அவர் சபையில வந்து மயங்கி விழுந்துருவார். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, கண்ணுல வந்து அருவி மாதிரி கண்ணு, அப்படியே மயங்கி விழுந்துருவார். ஆனா வைத்தியம் பண்ண வந்த டாக்டருக்கு என்ன ஆச்சுன்னு ஆச்சரியமா பாக்குறேன். யோசிச்சு பாருங்க, நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட் போனா அவர் மயங்கி விழுந்தாருன்னு என்ன நினைப்போம்? ஐயோ, நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டு போல இருக்கு. வைத்தியம் பண்ண வந்து டாக்டருக்கு என்ன ஆச்சு, இன்னொரு டாக்டர் கூப்பிட்டு பார்க்கணும். ஒரு நேரம் கழிச்சு நிதானமா நிதானம் அவர் சமாதிக்கு போயிட்டார். சமாதி அப்படியே தன்னை மறந்து அப்படியே அங்க மயங்கி விழுந்துட்டாரு. கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர்லாம் வந்து உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு, நாவெல்லாம் கிருஷ்ணன் மேல உள்ள அந்த உன்னதமான பிரேமம், அந்த மயிர் பீடியை பார்த்த உடனே அதான் உத்தமமான பக்தர். உத்தமமான பக்தர் வந்து கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட எதையாவது பார்த்தாலும் கேட்டாலும் தன்னை மறந்து அவங்க அந்த உன்னத நிலைக்கு போயிடுவாங்க. அதனாலதான் சில பக்தர்கள் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. பிரபுபாத மாதிரி ஆச்சரியெல்லாம் அதை வந்து சில நகல் பண்ணுவாங்க, இமிடேட் பண்ணுவாங்கன்னு. ஆச்சாரியர் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க, காமிச்சு. சில நேரங்கள்ல அதையும் மீறி, அவங்க கட்டுப்பாட்டே மீறி அந்த பிரேமம் வந்து அப்படிதான் மூத்த சர்க்காருக்கு ஆயிடுச்சு. என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு நினைவுக்கு வந்தாரு. ரொம்ப வெக்கப்பட்டு போனாரு, இவர் சபையில வந்து இப்படி பண்ணிட்டாரு. ராஜா கேட்டாரு, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. அவருக்கு எதை சொன்னா புரியுமா அது கிருஷ்ண பிரேமம்லாம்? அது மாதிரி ஒரு பக்தர் சொல்லவும் மாட்டாங்க நான் கிருஷ்ண பிரேமத்துல இல்லை. எந்த பக்தராவது நான் கிருஷ்ண பிரேமத்துல மூழ்கி போயிருந்தேன்னு சொல்லுவாங்க? யாருமே சொல்லுவாங்க. எந்த ஒரு தூய பக்தரும் சொல்லுவாங்க. நம்மள மாதிரி உள்ளவங்க யாராவது சொல்லுவாங்க? நான் 24 மணி கிருஷ்ணரே நினைச்சேன், சாண்டிங் பண்ணுங்க, மாலை கொடுத்தா மாலையில இருக்குங்க, நான் 24 மணி கிருஷ்ணரே நினைச்சுட்டு தாங்க இருக்கேன். நான் 24 மணி கண்ணன், அவன் இவன் கண்ணனை நினைச்சுட்டு தான் இருக்கேன். யசோதா மாதிரி நான் கிருஷ்ணர் என் குழந்தையாவே, நான் கண்ணன் என் குழந்தைதான், அவன் இவன். அப்படியே அவன் பிரேமத்துல மூழ்கி போயிட்டாங்க. அப்படி எல்லாம் பிரேம உடனே எல்லாம் வந்துட்டாரு. எப்ப நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு வரும்னா, அவன் கிருஷ்ணருக்காக ஏற்கும் போதோ, எப்ப நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு வரும்னா, இந்த பௌதியத்துல வந்து பௌதியத்தை திறந்தாரோ, பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை இதெல்லாம் தூக்கி போட்டாதான் கிருஷ்ணர் மேல உன்னதமான அன்பு வெளிப்படும். சோ இந்த முகுந்த சர்க்கார் அவருக்கு சம்பாதிக்கிற திட்டம் எல்லாம் இல்ல. ஏதோ வைத்தியம் பார்த்து வரக்கூடிய வருமானத்துல அந்த குடும்பத்தை நடத்தினாரு. ஏன்னா அப்பா அம்மா இல்ல. அப்பா அம்மா இல்லாதனால முகுந்த சர்க்கார் தான் வீட்டுக்கு பெரிய பையன். முகுந்த சர்க்கார், மாதவ சர்க்கார், நரஹரி சர்க்கார், இந்த மூணு பேரையும் அந்த ரெண்டு சகோதரர்களை பார்த்துக்கணும், ஃபேமிலி ரன் பண்ணணும். அதுக்கு தேவையான அளவு சம்பாத்தி. அப்போ அந்த முகலாயர் கேட்டாரு, என்ன ஆச்சு உங்களுக்கு? அது எனக்கு அப்படிதான் அடிக்கடி இந்த மாதிரி விழுப்பு வரும், பிக்ஸ் மாதிரி வரும், நான் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா உண்மை அது இல்ல. அவர் கிருஷ்ணன் மேல உன்னதமான அன்பு வெளிப்படுத்தினார். அவருடைய பையன் தான் முகுந்த சர்க்காருடைய பையன் தான் ரகுநந்தன். முகுந்த சர்க்காருடைய பையன் ரகுநந்தன் எப்படி ஒரு எந்த மாதிரி வைஷ்ணவருக்கு மகனா பிறந்திருக்காரு? தூய பக்தர். ஒரு தூய பக்தருக்கு மகனா பிறந்த ரகுநந்தன் குழந்தையிலிருந்தே கிருஷ்ணர் மேல அன்பு, பிறப்புல இருந்தே. சுஷினார் சிவதாகேகே யோகோ கிருஷ்ணோ விஜாயதே. கிருஷ்ணாவுடைய அனுகிரகத்தினால ஒரு ஜீவாத்மாக்கு பிறவிலேயே ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறக்கிறாங்க.
பிரபா கூட சொல்லுவாரு மிட் கிளாஸ்ல, நானும் என் குருமராஜும் கிருஷ்ணாவுடைய கருணையால ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்தோம். அதனால எங்களால சுலபமா பக்தி கட்டு. ஆக்சுவலி அது பிரபா வந்து பணிவுனால சொல்றாரு. ஆனா பிரபா வந்து ஆச்சாரி, பணிவுனால சொல்றாரு ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறக்கிறது எவ்வளவு உயர்வு. ரகுநந்தன் இஸ் ஆச்சாரியா, ஆச்சாரிய 5 வயசு குழந்தை. அவங்க வீட்டுல கோபிநாத் விக்கிரகம், ராதா கோபிநாத். மூர்த்த சர்க்கார் தினமும் ஆரத்தி பண்ணுவாரு. ரகுநந்தன் கீர்த்தன் பாடுவாரு, ஆரத்தி பண்ணுவாரு. முகுந்த சர்க்கார் ஒரு நாள் எங்கோ வெளியில போறாரு. அப்ப ரகுநந்தன் சொன்னாரு, கோபிநாதனுக்கு வந்து பிரசாதம் நிவேதனம் பண்ணு. அம்மா வந்து பிரசாதம் பண்ணி தருவா, போகம் பண்ணி தருவா, நீ வந்து கோபிநாதனுக்கு நிவேதனம் பண்ணு. ரகுநந்தன் சின்ன குழந்தை, 5 வயசு தான் இருக்கு. ரகுநந்தன் என்ன பண்ணுவாரு, ஆல்டர்ல பூஜை போய் அவங்க அம்மா வந்து சமைச்சு கொடுத்தோன்னே இந்த பகவானுடைய பிளேட்ல, பகவானுக்கு வச்சிருக்க தட்டுல வந்து போகா எல்லாம் வச்சு எடுத்துட்டு போய் சாதம், பருப்பு, கூட்டு, பொரியல், ரைஸ், தால், சப்ஜி, பாயசம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் பகவான் முடி வச்சு பிரார்த்தனை பண்ணாரு. ஓ கோபிநாதா, எங்க அப்பா வந்து உனக்கு நிவேதனம் பண்ண சொன்னாங்க, நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க கோபிநாதா, சாப்பிடுங்க. ரகுநந்தன் என்ன நினைச்சாரு, கோபிநாத் எல்லாரும் சாப்பிடுவாரு நினைச்சு. சின்ன குழந்தை இல்ல, 5 வயசு தான். ரகுநந்தன் நினைச்சாரு கோபிநாத் எல்லாரும் சாப்பிடுவாரு. ஆனா பார்த்தா பிளேட்ல அப்படியே இருக்கு. கிருஷ்ணா வந்து பிரசாதத்தை பார்க்கறது மூலம் அவரால் சாப்பிட முடியும். முன்னே சொன்ன ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். அங்கானியஸ்ய சகலேந்திரிய விருத்தி. கிருஷ்ணாவுடைய ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். இதை வந்து முட்டாள்களுக்கு புரியாது. அது கல்லு தானே, எங்க சாப்பிட்டது, அது சிலை தானே, முட்டாள்கள் அறிவியல்களுக்கு இது புரியாது. பிரேமாஞ்சன சுரித பக்தி, பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களால் உள்ளவங்களாலதான் விக்கிரகத்துல கிருஷ்ணரை பார்க்க முடியும். பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களால் உள்ளவங்களாலதான் விக்கிரகத்துல கிருஷ்ணரை பார்க்க முடியும். இல்லாட்டி அது விக்கிரகமா தெரியாது. விக்கிரகம்னா அர்ச்ச அவதாரம். பகவானுடைய ரூபத்தை விக்கிரகம் சொல்றோம். ரூபம், விக்கிரகம்னா ரூபம். அர்ச்சா விக்கிரகம்னா பகவான் விக்கிரக ரூபத்துல தோன்றி இருக்கிறார். அது சிலைன்னு சொல்லக்கூடாது. சாமி சிலை அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாமி படம், சாமி போட்டோ, சாமி விக்கிரகம், அர்ச்ச அவதாரம். ரங்கநாதன் விக்கிரகம், ஜெகநாதன் விக்கிரகம், கிருஷ்ணபலராம் விக்கிரகம், அர்ச்ச அவதாரம், சச்சிதானந்த விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு பகவானுக்கு வித்தியாசமே கிடையாது. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தனா. கிருஷ்ணா நீங்க ஒரு கல்லோ மண்ணோ சிலையோ அல்ல, நீங்க பகவான். பக்தர் அதுல பகவான தான் பாக்குறாரு. பக்தின்ற மை பூசப்பட்ட கண்ணால பாக்குறாரு. ஜட கண்ணால பார்த்தா அது ஜடமா தான் தெரியும். ஜட கண்ணால பாக்குறவங்க ஏன் சொன்னாரு, ஏன் கிருஷ்ணா விக்கிரக ரூபத்துல வராரு, ஏன்னா நான் ஜட வஸ்துவை தான் பார்க்க முடியும். நம்ம கண்களால ஜட வஸ்துவை தானே பார்க்க முடியுது, கல்லு, மண்ணு, மரம், உலோகம். சோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன் காரணமற்ற கருணையால ஜட வஸ்துன்னு தோன்றுகிறார். அப்ப அது அர்ச்ச அவதாரம். அதனால இந்த ஜட கண்களால பார்க்கும்போது ஜட வஸ்துவா தான் தெரியும். ஆனா பக்தி என்ற மைப்பூசப்பட்ட கண்ணால பார்க்கும்போது விக்கிரகத்துல பகவான் தெரியல. சோ ரகுநந்தன் என்ன நினைச்சிட்டாரு, அந்த குழந்தை எல்லாம், அந்த குழந்தை என்ன நினைச்சிட்டாரு, கோபிநாத் எல்லாம் சாப்பிடுவாரு. ரகுநந்தன் வந்து பிரேயர் பண்றாரு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, எங்க அப்பா மாதிரி மந்திரம் சரியா சொல்லலையா, ஏதாவது அபராதம் பண்ணிட்டேனா, தயவுசெய்து சாப்பிடுங்க கோபிநாதா, கோபிநாதா சாப்பிடுங்க. கிருஷ்ணா பாக்குற அந்த குழந்தையோட டிவோஷன், இந்த குழந்தையோட அன்புதான் கிருஷ்ணா பாக்குறாரு. ஓ இந்த குழந்தை பாருங்க, இந்த குழந்தை வந்து உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கா, வேத மந்திரம் கரெக்டா சொல்லிச்சா, அதெல்லாம் பாக்கல. கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா ஆஃபரிங் பண்றாரா, பூஜா விதி எல்லாம் கரெக்டா பண்ணி ஆஃபர் பண்றா, அது பாக்கல. அந்த குழந்தையோட டிவோஷன் தான் பாக்கு, பக்தி தான் பாக்கு. கிருஷ்ணா எடுத்து சாப்பிடுறாரு. இந்த ரகுநந்தன் அழறாரு. ரகுநந்தன் என்ன அழறாரு, நான் ஏதோ அபராதம் பண்ணிட்டு போல கோபிநாத் சாப்பிட பண்ணிக்கிறேன். ரகுநந்தன் நினைச்சாரு கோபிநாத் சாப்பிடுவாரு. அப்ப அழறாரு. கோபிநாத் வந்து ஓகே ஓகே ரகுநந்தன் அழாத, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு எடுத்து சாப்பிடுறாரு. அப்படின்னு முடிச்சு பார்த்தா வெறும் பிளேட்டு தான் வருது. எல்லாத்தையும் கோபிநாத் சாப்பிட்டாரு. அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், ரகுநந்தா பிரசாதங்க, கோபிநாத் சாப்பிட்டாரு. கோபிநாத் சாப்பிட்டாரு. அம்மாவுக்கு என்ன சொல்றதே தெரியல. ஏன்னா இந்த குழந்தை பொய் சொல்லாது. குழந்தை வந்து கள்ளங்கபடம். குழந்தைகள் வந்து பொதுவா பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த குழந்தை அதுவும் இல்லை, இது ஒரு பக்தரோட குழந்தை, இது நல்ல பக்தி பண்ற குழந்தை, இது எப்படி பொய் சொல்லும். ரகுநந்தனுடைய அப்பா வந்தாரு, பசியோட வர்றாரு. பகவானுக்கு காப்பிகள்லாம் முடிச்சு பிரசாதம் பசியோட வந்தா அவங்க அம்மா சொல்றாங்க, மனைவி சொல்றா, அவரெல்லாம் கோபிநாத் சாப்பிட்டாரு சொல்றாரு. அப்ப என்னவோ நடந்திருக்கு உள்ள, அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு முகுந்த சர்க்கார். உள்ள என்ன நடந்தது, ரகுநந்தன் கூப்பிட்டு, ரகுநந்தா என்ன நடந்தது,
போகா நீ நிவேதனம் பண்ணியா? கோபிநாத் சாப்பிட்டாரா? ஆமாப்பா. போக கொடுத்து கோபிநாத் சாப்பிட்டாரு. சரி, அப்ப நீ என்ன பண்ணு, அம்மா லட்டு பண்ணி தருவா, கொண்டு போய் கோபிநாத் கொடு. அம்மா லட்டு பண்ணி தருவா, கோபிநாத் கொண்டு ஆஃபர் பண்ணு. சரின்னு சொல்லிட்டு அம்மா வந்து லட்டு பண்ணி கொடுத்தா. லட்டு பண்ண உடனே அந்த லட்டை வந்து பிளேட்ல வச்சுட்டு ரகுநந்தன் என்ன பண்றாரு, ஆஃபரிங் பண்றதுக்காக போறாரு. அந்த லட்டு கொண்டு போய் கோபிநாத்துக்கு படைக்கிறதுக்காக போறாரு. முகுந்த சர்க்கார் என்ன பண்ணாரு, இந்த கர்ப்ப கிரகத்துக்கு வெளியே, அந்த ஆல்டருக்கு வெளியில ஓரமா பாக்குறாரு உள்ள என்ன நடக்குது. இவர் ரகுநந்தன் போய் லட்டு வச்சுட்டு, கோபிநாதா லட்டு சாப்பிடுங்க, நீங்க லட்டு சாப்பிடுங்க. கோபிநாத் சொல்ற, இப்பதான் எனக்கு பாயசம் கொடுத்த நீ, இப்பதான் பாயசம் கொடுத்த, பரவாயில்ல இதையும் சாப்பிடுங்க, அம்மா பண்ணி கொடுத்தாங்க, இதையும் சாப்பிடுங்க. சோ என்ன பண்றாரு கோபிநாதரு, ரகுநந்தனுடைய அன்புனால அந்த லட்டு எடுத்து சாப்பிட போறாரு. அந்த லட்டை சாப்பிட்ட கோபிநாதரு முகுந்த சர்க்கார பாத்துட்டாரு. அவர் ஒழிஞ்சு நின்று இருக்காரு. முகுந்த சர்க்கார் பார்த்துட்டு கோபிநாதுக்கு வெக்க வந்துச்சு. ஐயோ அந்த பக்தர் என்ன பாத்துட்டாரு, அப்படியே மறைச்சிட்டு. இன்னைக்கு அந்த கோயில்ல விக்கிரம லட்டு கையில லட்டோட வச்சு, லட்டோட கோபிநாத் வந்து லட்டு கோபால். நிறைய கோயில்ல வழிபடுவாங்க லட்டு கோபால் விக்கிரம். சோ லட்டு கோபால் இந்த கோபிநாத் வந்து லட்டோட தரிசனம் கொடுக்கிறாரு. இன்னைக்கு அந்த கோயில்ல கோபிநாத் கையில லட்டோட இருக்கு. ஒரு நாள் சைத்தன்ய மாப்பு கேட்கிறாரு, ரெண்டு பேரும் இவங்க எல்லாம் ஒரு நாள் சைத்தன்ய மாப்பு ஜெகநாத் கோயில்ல தங்கி இருக்காரு. சைத்தன்ய மாப்பு பாக்குறதுக்காக முகுந்த சர்க்கார், மாதவ சர்க்கார், நரகரி சர்க்கார், ரகுநந்தன் எல்லா ஸ்ரீகாந்த் இருந்து எல்லா பக்தரும் போயிருக்காங்க. இந்த பூரி ரத யாத்திரை வரும்போது 4 மாசம் சைத்தன்ய மாப்பு போய் தங்கி இருப்பாங்க. பெங்கால் ஒரிசால இருந்து எல்லா பக்தர்களும் அங்கங்க விருந்தாவனம் எங்கெல்லாம் மகாபுருடைய சகாக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் 4 மாசம் சைத்தன்ய மாப்பு தங்கி இருப்பாங்க மகாபுரு கூட. அப்போ ஒரு நாள் மகாபுரு தரிசனம் பண்றதுக்காக ரகுநந்தனும் முகுந்த சர்க்காரும் போய் 2 பேரும் நமஸ்காரம் பண்றாங்க. மகாபிரபு ரகுநந்தனுக்கு முகுந்த சர்க்கார்ட்ட கேட்கிறாரு. முகுந்த சர்க்கார் வந்து மகாபிரபு நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே, முகுந்த சர்க்கார் இவங்க 2 பேர்ல யாரு பையன் யாரு அப்பான்னு கேட்டார். இவங்க 2 பேர்ல யாரு பையன் யாரு அப்பா? என்ன இது உலக அறிஞ்ச விஷயம் தானே. முகுந்த சர்க்கார் அப்பா, ரகுநந்தன் பையன், ரைட்? ஏன் மகாபிரபு கேட்டாரு? முகுந்த சர்க்கார் சொல்றாரு, ரகுநந்தன் என்னோட பக்தியில ரொம்ப உயர்ந்தவர், அவர் தான் எனக்கு அப்பா சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கத்துக்கிறேன். ரகுநந்தன் எந்த அளவுக்கு கிருஷ்ணா மேல அன்பு வச்சிருக்காரு. முகுந்த சர்க்கார் சொல்றாரு, நான் அப்பா இல்ல, என் பையன் தான் எனக்கு அப்பாவா இருக்காரு. ஏன்னா அவர் கிருஷ்ணன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. கோபிநாதர் வந்து பர்சனலா ரகுநந்தன் நிவேதனம் பண்ணும்போது கோபிநாதர் பர்சனலா வந்து சாப்பிடுறாரு மகாபிரபு. அந்த பியூர் பியூர் டிவோஷன், தூய பக்தி, கள்ளம் கபடம் இல்லாத பக்தி, உண்மையான பக்தி, எந்த ஒரு உள்நோக்கமும் எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தி. ரகுநந்தனை வந்து மகாபிரபு ஆசீர்வாதம். இந்த குடும்பத்துக்கு மகாபிரபு ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு. 3 பேருக்கு, முகுந்த சர்க்கார், மாதவ சர்க்கார், ரகுநந்தன். இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, ரகுநந்தா நீ எப்போ விக்கிரக ஆராதனை பண்ணணும். ஏன்னா விக்கிரக ஆராதனை பண்றதுல ரகுநந்தன் ரொம்ப எக்ஸ்பர்ட். அப்படி அன்பா பணிவா ரொம்ப அழகா கோபிநாதரே பர்சனலா வந்து, அப்ப ரகுநந்தன் வந்து விக்கிரக ஆராதனை பண்றாரு. நரகரி சர்க்கார் சொல்லி நீங்க எப்போ பாவதம் படிச்சுக்கிட்டே இருக்கணும், நீங்க எப்போ பாவதம் படிங்க, பாவதம் சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் மாதவ சர்க்கார், முகுந்த சர்க்கார் சொன்னா நீங்க எப்பவுமே வைஷ்ணவ சங்கத்திலே இருக்க. இந்த 3மே ஒரு கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைறதுக்கு மிக முக்கியமான விஷயம். இந்த ஃபேமிலிக்கு சொல்றது மூலமா மகாபிரபு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஒரு கிருஷ்ண உணர்வுல உறுதியா இருக்கணும் அப்படின்னா விக்கிரகத்தோடு நமக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப். கிருஷ்ணா எஜமான, நான் சேவகன். நான் வந்து கிருஷ்ணாவுடைய விக்கிரகத்துக்கு கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும். நான் எப்பவுமே பக்தர் சங்கத்துல இருக்கணும், எப்பவும் பாகவதம் படிக்கணும், கேட்கணும். இந்த இந்த பக்தியோக நெறிமுறைகள், இந்த பக்தியோக விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக மகாபிரபு அவங்க ஃபேமிலி மூலமா நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. ரகுநந்தன் வந்து விக்கிரக ஆராதனை மூலமா கிருஷ்ணனோட பர்சனலா ரிலேட்டட். விக்கிரக ஆராதனை மூலமா ரகுநந்தன் கிருஷ்ணன் ரொம்ப நெருக்கமா இருந்தார். பாகவதம் கிருஷ்ணர் வேற இல்ல, பாகவதம் எடுத்துக்கொண்டதுனால நரகரி சர்க்கார் கிருஷ்ணனோட நெருக்கமா இருக்கு. அதே போல வைஷ்ணவ சங்கம் பகவானி சங்கம் வேற வேற இல்ல, பக்தர் சங்கத்துல இருக்கிறது பகவானி சங்கத்துல இருக்கு. அப்போ கிருஷ்ண உணர்வுல நான் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா பக்தர் சங்கம், பாகவதம், விக்கிரக ஆராதனை. இது கோயில்ல வந்தா கிடைச்சிருது. இஸ்கான் டெம்பிள்ல வந்தா, கோயில்ல வந்தா விக்கிரக ஆராதனை பண்ணலாம், விக்கிரக ஆராதனை பார்க்கலாம், பக்தர் சங்கம் எடுத்துக்கலாம், பாகவதம் படிக்கலாம், பாகவதம் கேட்கலாம். இந்த 5 64 அங்கத்துல 5 பக்தி தொண்டுல 64 அங்கங்கள் பாகவதத்தில் இருக்கு. அந்த 5 விஷயம். மதுராவாசம், புனித ஸ்தலத்துல வசிக்கிறது,
நாம ஜபிக்கிறது, பக்தர் சங்கத்துல இருக்கிறது, பாகவதம் படிக்கிறது, கேட்கறது, அப்புறம் விக்கிரவாரம் எல்லாமே கிடைச்சது. சோ இப்படி மகாபிரபு நமக்கு ரொம்ப அழகா கத்து கொடுத்திருக்காரு. இத ஒழுங்கா நம்ம பண்ணோம் அப்படின்னா கிருஷ்ணரை என்னால உணர முடியும். தூய பக்தி தோண்டால் மட்டும்தான் கிருஷ்ணரை உணர முடியும். தூய பக்தி தோண்டால் மட்டும்தான் கிருஷ்ணரை அணுக முடியும். வேற எந்த முறையாலும் இல்ல. சோ மற்றவங்க எல்லாம் பாருங்க, மற்றவங்க எல்லாம் பகவானை தேடி தேடி கடைசி இந்த இடத்துக்கு வந்துதான். ஒருத்தர் எங்க ஈரேழு பிரேமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே, ஒருத்தர் பிரம்மாண்டத்துல ஈரேழு 14 லோகத்துல சுற்றி திரிந்தாலும் கோனா பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தில தான் பீஜம். பாத்தீங்களா? ஈரேழு 14 லோகத்துல எங்க சுத்தி வந்தாலும் குரு கிருஷ்ணாவுடைய கருணையில பக்திங்கிற விதை கிடைச்சா அவன் பாக்கியவான். அவன் தான் பாக்கியவான். இந்த உலகத்துல யாரு பாக்கியவான்? ஓ, அவர் வந்து இந்தியாலே நம்பர் 1 பணக்காரரு, அவருக்கு உலகத்திலேயே நம்பர் 1. நோ, அவர் பாக்கியவான் இல்ல. அவருக்கு கிருஷ்ண உணர்வு கிடைச்சதுதான் தான் பாக்கியவான், இல்லாட்டி ஒரு பிச்சைக்காரன். எஸ், யாருக்கு வந்து கிருஷ்ண உணர்வு இல்லையோ அவன் பிச்சைக்காரன். யாரு கிருஷ்ண உணர்வு இருக்கோ அவன் தரித்திர குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவன் பாக்கியவான். இதுதான் துக்காராம் சொல்லுவார். துக்காராம் மகாராஜ் வந்து சிவாஜிட்டு சொல்லுவார். சிவாஜி ஒரு தடவை மீட் பண்ணுவார், சத்ரபதி சிவாஜி. நீங்க சினிமா நடிகர் சிவாஜி நினைச்சுக்க, சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜி ஒரு நாள் துக்காராம் சந்திப்பாரு. துக்காராம் வந்து ரொம்ப ஏழையா இருந்தார். துக்காராம் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வந்து சிவாஜி வந்து துக்காராமுக்கு செல்வங்கள் எல்லாம் கொடுக்குறாரு, நிறைய பொற்காசு எல்லாம் கொடுக்குறாரு. நீங்க ரொம்ப ஏழ்மையா இருக்கீங்க, இதெல்லாம் பயன்படுத்தி. யார் சொன்னா நான் ஏழ்மையா இருக்கேன்னு? துக்காராம் சொல்ற, நான் ஏழ்மையா இல்ல, நான் தான் பெரிய செல்வந்தன். ஏன்னா நான் விஷ்ணு பகவான் பாண்டரங்கர் எப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கேன். பாண்டரங்கருடைய நினைவுல நான் இருக்கேன். பாண்டரங்கர் என்னுடைய எஜமானன், நான் எப்படி ஏழையா இருக்க முடியும்? பாண்டரங்கரின் எஜமானன் ஒருத்தர் உயர்ந்த பணக்காரன் எஜமான எடுத்துட்டு எப்படி ஏழையா இருக்க முடியும்? என்னுடைய எஜமானர் யாரு? பாண்டரங்கர், கிருஷ்ணர், துவாரகாநாதர். சோ அவர் எனக்கு எஜமான இருக்கும்போது நான் எப்படி ஏழையா இருக்க முடியும்? நீதான் ஏழையா இருக்க. யார் ஏழை? கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்க தான் ஏழை. அப்பதான் சிவாஜி புரிஞ்சுது கிருஷ்ண உணர்வு எவ்வளவு முக்கியமானது. அவர் எடுத்துட்டாரு, கிருஷ்ண பக்தி எடுத்துட்டாரு. சோ இப்படி கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்க தான் ஏழ்மையில இருக்காங்க, வறுமையில இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்க ஏழ்மையில வறுமையில இருக்காங்க. யார் கிருஷ்ண உணர்வுல இருக்காங்களோ அவங்க ஜட ரீதியா வறுமையில இருக்கலாம், பேரளவான வறுமையில இருக்கலாம். அது டெம்பரவரி தான். அவங்க இந்த உடலை விட்டதுமே ஸ்டாண்ட் போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதனால இந்த பக்தி தொண்டுங்கிறது விலை மதிக்க முடியாத சொத்து, செல்வம். பக்தி தொண்டு விலை மதிக்க முடியாத செல்வம். அது ஒருத்தர் கிடைச்சதுன்னா அப்படின்னா அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர். பக்தி தொண்டு கிடைச்சு அப்ப பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு அதை ஃப்ரீயா கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். யாரு பெரிய எஜமான செல்வந்தர்? அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு. மாதவர், லட்சுமியின் கணவர், அவர் தான் கிருஷ்ணர், அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு. அவரே பர்சனலா வந்து, கிருஷ்ணரே பர்சனலா வந்து கிருஷ்ண பிரேமத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்றாரு. தன்னுடைய சொத்தை அவரே விநியோகம். சொத்து யாருக்கு கொடுக்க முடியும்? அதை எஜமான தான் கொடுக்கும் இல்லையா? என்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் தான் கொடுக்கணும். அப்ப நான் யாருக்கு அதிகாரம் கொடுக்கணும்? அவங்க கொடுக்கல. நான் உங்களுக்கு பவரா பட்டன் கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பவர் இருக்கு, நீங்க அதை கேட்காம சேல் பண்ணலாம், நீங்க சேல் பண்ணலாம். அதே மாதிரிதான் இந்த டாக்குமெண்ட் எழுதும்போது கையெழுத்து போடுவாங்க. பவர் இவருக்கு, நான் வர முடியாது, அவருக்கு பவர் கொடுத்துட்டு அவர் சைன் பண்ணுவாரு. பவர் ஆஃப் பட்டாளி பவர் கொடுத்துருவாங்க. நான் வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு வந்து பவர் கொடுத்துட்டேன், நான் வரல, நீங்க கூட கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து சைதன்ய மகாபிரபு வந்து கிடைத்த அரிதான விலை மதிக்க முடியாத கிருஷ்ண பிரேமத்தை எல்லாரும் விநியோகம் பண்றாரு. அவர் தன் பக்தருக்கு சக்தி கொடுக்குறாரு, நீங்களும் விநியோகம் பண்ணுங்க. ரகுநந்தன், ரகுநந்தன் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம். அவ்வளவு தூய பக்தர். அவர் பாக்குறவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம் ராம். அப்படி ரகுநந்தன் வந்து கிருஷ்ண உணர்வுல அப்படி ஒரு தூய பக்தி. அவர் பாக்குறவங்க கிருஷ்ண பிரேமம் வரும். அவர் மறைவு தினம் இன்னைக்கு. அது இன்னொரு பியூட்டி என்னன்னா, அழகு என்னன்னா, ரகுநந்தனுக்கு ஒரு சீடர் இருந்தாரு, கனு தாக்கூர். கனு தாக்கூர் என்னாச்சுன்னா, ரகுநந்தன் தாக்கூர் இந்த உடலை விட்டுருவாரு, அவர் கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகத்துக்கு போயிடுவார். அப்ப குருவுக்கு சமாதி பண்ணியிருந்தாங்க. தென் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
ஏதோ ஒரு கோயில்ல ஒரு டாக்குமெண்ட் விஷயம் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அது குரு மகாராஜுக்கு மட்டும்தான் தெரியும், ரகுநந்தருக்கு மட்டும்தான் தெரியும், கனு தாக்கூருக்கு தெரியும். ஆனா கனு தாக்கூர் சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. குரு மகாராஜ் அப்படி சொன்னாரு நம்ப மாட்டேங்கிறாங்க. அவர் ரகுநந்தத்தை பிரார்த்தனை பண்றாரு, நீங்க சொல்லிதான் நான் அதை செஞ்சேன், ஆனா எல்லாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆச்சாரிய சமாதியில இருந்து எழுந்து வந்து சொல்றேன். ஆச்சாரியர் பாருங்க, வைணவர்களுக்கு மரணமே கிடையாது, நித்திய லீலா. அவர் எப்பவுமே நித்தியமா இருக்காங்க. அவங்க தோன்றாங்க மறைறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, அவங்க தோன்றாங்க மறைறாங்க. கருத்தாக்கு பிரார்த்தனை பண்ற ரகுநந்தன்ட்ட, ரகுநந்தன் சமாதிலிருந்து எழுந்து வந்து, கரெக்ட் நான் தான் சொன்னேன், அவர் சொல்றது கரெக்ட் தான் சொல்லிட்டு திரும்பி போயிட்டு அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாரு. அதனால இந்த வைஷ்ணவ ஆச்சாரியருடைய மகிமையெல்லாம் வந்து சும்மா அந்த ஜட ரீதியெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணரையும் சரி, அவரது தூய பக்தரையும் சரி, தூய பக்தி தொண்டு. கிருஷ்ணா, அவருடைய விக்கிரகம், அவரது நாம ரூப குணாதிசயங்கள், தூய பக்தி தொண்டு, தூய பக்தர், எதையுமே ஜட கண்ணோட்டத்தால புரிஞ்சுக்க முடியாது, ஜட புத்தியை வச்சு உணர முடியாது. பிரபத்தியந்தே சரணாகதி, தூய பக்தரை சரணடைஞ்சு அவருக்கு சேவை பண்ணி பணிவா அடக்கமா பக்தி தொண்டு பயிற்சி பண்ணும்போதுதான் இதெல்லாம் ரிவீல் ஆகும். ஒண்ணுன்னா கிருஷ்ணா ரிவீல் பண்ணுவேன், நானும் பக்தரும் வேற இல்ல, நானும் ஆச்சாரியனும் வேற இல்ல, நானும் பாகவனும் வேற இல்ல, நானும் விக்கிரகம் வேற இல்ல, இங்க காணக்கூடிய அனைத்தும் நேராக அல்லது மறைமுகமாகவும் என்னையே சார்ந்திருக்கு. நூலில் முத்துக்கள் கொடுக்கப்பட்டது போல மத்த பரதரம் நான் அந்நியன் அகம் சர்வச பிரபு மத்த சர்வம். எல்லாம் நேராக அல்லது மறைமுகம் கிருஷ்ணன் தான் சார்ந்திருக்கு. அப்ப ஏன் நான் டேரக்டா கிருஷ்ணரை வரும் இல்லையா? இங்க காணக்கூடிய அனைத்தும் நேராகவோ அல்லது மறைமுகமாவோ கிருஷ்ணன் தான் இருக்கு. அப்ப இங்கதான் வந்து இந்த இடத்துல தான் வந்து நிக்கணும் கடைசியா. அப்ப ஏன் நான் எடுத்துக்கூடாது? அதுதான் புத்திசாலித்தனம். ரைட்? அரே கிருஷ்ணா பாவதம் கி கோபால். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், அப்ப கருத்துக்கள் ஏதாவது हरे कृष्णा प्रभु। பேசலாம்.